கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை மீண்டுமாய் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். Once again we greet and we welcome you in the holy name of our Lord and Savior Jesus Christ. நாம் கடந்த 6 வாரங்களாக தேவனுடைய போராயுதங்கள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். For the past 6 weeks we've been meditating upon the word of God centered around the armor of God. இந்த வாரம் நாம் ஒரு கடைசி பகுதியிலே இருக்கிறோம். And this week is the concluding part of that series. வருடத்தின் கடைசி வாரத்திலே தேவனுடைய போராயுதங்கள்ல ஒரு கடைசி பகுதியை குறித்து நம்ம தியானிக்க போறோம். The last Sunday of the year and we are now come to the concluding part of this message. எபேசியர் 6:18 In Ephesians 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி praying always with all prayer and supplication in the Spirit. இதைதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறாங்க. This is exactly what we are going to meditate upon today. அதாவது நம்மளுக்கு 6 தேவனுடைய போராயுதங்களை குறித்து நம்ம தியானிச்சோம் இல்லைங்களா? For the past weeks we have been meditating upon the 6 weapons in the armor that God has given us. சத்தியம் என்னும் கச்சை, We saw the truth of the belt, நீதி என்னும் மார்க்கவசம், the breastplate of righteousness, அப்புறம் சுவிசேஷகம் என்னும் சமாதானத்தின் பாதரட்சை, the gospel of peace, அப்புறம் the helmet of ரெட்சணியத்தின் தலைசீரா, and the helmet of salvation. அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள்னு ஒன்று பார்த்தோம். And the sword of the Spirit we also saw. கடந்த வாரம் ஆவி என்னும் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி பார்த்தோம். And last week we also saw about the sword of the Spirit. இந்த வாரம் ஆண்டவர் அதை எப்படி முடிக்கிறாரு அந்த போராயுதங்கள்னா, நீங்களும் நானும் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. And the way God is concluding these beautiful verses in the Bible is about praying always in the prayer of supplication in the Spirit. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டும். I want you to pay close attention to the message today. நாம் நல்லா தெரியும், கிறிஸ்தவனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. We all know and we acknowledge that every man born of Christ has a battle in the Spirit. போராட்டம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, போராட்டத்துக்கு நம்ம கிறிஸ்தவர்களை நல்லா பிடிக்கும். Whether you like that battle or you're not, we as Christians need to acknowledge that we have a battle to fight. நம்ம எதையும் தேடி போகணும் இல்லை, அதுவே தேடி வரும். We do not always have to go find our enemy. The enemy is always upon us to battle with us. ஏன் அப்படின்னா நம்மளால தான் போராட்டத்தை ஜெயிக்க முடியும். Because the truth is, it is only we as Christians who can win this battle. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நீ ஆவியினாலே ஜெபம் பண்ணி. Here the Bible is drawing your attention and instructing you to pray in spirit. அதாவது ஜெபம் அப்படிங்கிறது நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது ஒரு சுவாசம் மாதிரிங்க. You know, prayer is like a breath of life in every Christian's life. நான் கடந்த வருஷத்திலே ஜெபத்தை குறித்து 10 சீரிஸ் நம்ம பார்த்திருக்கோம், தியானம் பண்ணிருக்கோம். Last year we meditated 10 series on the importance of prayer. அது தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவிலே ஒரு பெரிய ஒரு மகிமையான காரியத்தை ஜெபம் செய்கிறதுங்க. It is something, prayer is something that brings a mighty presence of God in our relationship. அவர் என்னோட பேசுறாரு, He speaks to us, என்னோட அவர் பேசுறாரு ஜெபத்துல, and we speak to him and he also speaks to us. நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி வரும். Many of us we come upon this intelligent question. கர்த்தர் தான் சகலத்தையும் அறிந்து வைத்திருக்கிறாரு. God is God Almighty and everything is known to him. எதற்கு அப்புறம் நான் ஜெபம் பண்ணணும்? So therefore why should I go and pray to him? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இது மாதிரி எத்தனை பேர் நம்ம அநேக வாட்டி யோசிச்சிருக்கோம் தானே? Many of us perhaps have had this thought in our minds. ஒரு காலத்துல நீங்களும் நானும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். There was a time when we were children who were disobedient to God. அது சத்ருவினுடைய ஆதிக்கத்திலே நீங்களும் நானும் ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். We lived a life of sin under the command of the evil one. அதனால தேவன் எனக்கு ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆதி மகிமையை எல்லாரும் இழந்து போயாச்சு. And therefore the presence or the mighty presence that God gave us in the beginning we have lost. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து மகிமை அற்றவர்கள் ஆனோம். That is why the Bible says that everyone have sinned and fallen short of the glory of God. தேவனுடைய மகிமையை தரித்த மனுஷன் பாவத்தினால மகிமையை இழந்து போயிட்டான்னு சொல்லுது. The Bible says that because of sin man lose the relationship with God. தேவனுடைய
தேவனுடைய மகிமை இழந்து போனதுனால தேவன் நம்மளுக்கு மனிதனுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் எதுவும் அவனுக்கு சொந்தம் இல்லாம And போயிடுச்சு. because we have lost the presence and the glory of God, the blessings that God had given to you as an inheritance, you have lost too. இதை திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவத்தின் சம்பளமாக தன்னுடைய திரு இரத்தத்தை கொடுத்து நம்மளை சம்பாதித்துக் கொண்டார். And to turn this situation around is why the Lord died on the cross of Calvary, shedding his precious blood as for your sins. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? Hallelujah. நல்லா சத்தம். நீங்களும் நானும் கேட்கவே இல்லைங்க, அவரே வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து நம்மளை அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன திறந்து கொண்டிருக்கிறார். You don't even have to ask, but the Lord had come and he died and shed his precious blood for you. ரோமர் 5:1 இப்படி சொல்லுது. 5:1. Amen. We made peace with God in and through the precious blood of our Lord Jesus Christ. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்தமான இரத்தத்தின் மூலமாக நீங்களும் நானும் தேவனோட ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறோம். It was through the precious blood of our Lord and Savior that we have established peace with God Almighty. என்னைக்கு நம்ம அப்படி பண்ணனோமோ சாத்தானினுடைய நுகத்தடி நம்ம மேல இருந்தது முறிந்து விழுந்தது. And the day we did that, the grip that Satan had upon you fell down crumbling. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? திரும்பி தேவ மகிமையை உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். Once again the Lord is establishing the might of his presence between you and us. ஆனா இழந்து போன ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதிலே அதுல உன்னுடைய முயற்சியை பொறுத்து தான் இருக்கிறது. But the attempt to regain the blessings that you have lost depends on the efforts that you take. இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜெபம் பண்ணணும்பா. This is the reason why the Lord said you have to pray. நீ ஜெபம் பண்ணாம நான் கொடுத்தா பிசாசு என்ன வந்து கேட்பானே. If I give you the blessings without you praying, the devil would come and challenge me. நீதி உள்ள தேவன்னு சொல்றீங்க நீங்க. Oh, you're a God of justice. நியாயாதிபதி உள்ள தேவன்னு நீங்க சொல்றீங்க. You're a God who is always looking for justice. அவனும் என்ன போல பாவம் செய்தவன் தானே. Oh, he also, the man you are giving the blessing to, is someone who is sin like me. நீங்க பாட்டுக்கு பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதத்தையும் எப்படி கொடுக்க முடியும்? How can you say that you have forgiven these people's sins and give them their blessings? எப்படி நீங்க அவன் கேட்காம செய்ய முடியும்? How can you do this without even asking you? இதுக்கு தான் ஆண்டவர் இயேசு நம்மளுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தாரு. This is the reason why the Lord has given you and me a command. John 14ல 13 and 14 verse சொல்றது, if you ask in my name it will be given to you. Amen. Hallelujah. அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். Whatever you ask in my name you will receive. அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? So therefore what does the Lord say? ஒரு கமாண்ட் கொடுக்கிறாரு, நீ என்கிட்ட கேட்கணும்பா. He says and gives you a command saying you should first come and ask. நீ என்கிட்ட கேட்கணும்பா. You have to first come and ask me. அப்படிதான் மத்தேயு 7:7 வசனமும் 8வது வசனமும் சொல்லுது. This is exactly what Matthew chapter 7 verses 7 and 8 says. கேளுங்கள் கொடுக்கப்படும். Ask and you shall receive. எப்படி சொல்லுது? How does it say? கொடுக்கப்படும். Ask and you shall receive. 8வது வசனம் அழகா சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். And verses 8 beautifully says, oh, everyone who asks receives. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லலாமா? Hallelujah. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். Oh, any man who asks, everyone receives. அதனால தான் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணணும். That is the reason why you and me have to go to God in prayer. மத்தேயு 6வது அதிகாரத்துல In Matthew's chapter 6, 5வது வசனமும் 9வது வசனத்தையும் பாத்தீங்கன்னா, if you look at the 5th and the 9th verses, நீயோ ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, when you pray அப்படிங்கறாரு. அப்படினா என்ன அர்த்தம்? நீ ஜெபம் பண்ணி தான்ப்பா ஆகணும்னு அர்த்தம். so therefore the reason or the interpretation of that word is you definitely have to pray. if you pray-லாம் சொல்லலங்க. There is no condition which says if you pray. when you pray அப்படிங்கறாரு. Amen. Hallelujah. அப்படினா அது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில அது நமக்கு ஒரு காரியமா இருக்கணும். So therefore the point to draw your attention to is it is an essential part of day to day life. இப்ப புரியுதா ஏன் ஜெபம் பண்ணனும்னு? So therefore now do you understand the purpose of prayer? ஆண்டவர் அந்த ஜெபத்தின் மூலமா தான் பிசாசு கிட்ட சொல்வாரு, என் பிள்ளை கேக்குறான் நான் கொடுப்பேன் உனக்கு என்ன அப்படிம்பார். It is only through that prayer that the devil will be challenged by God and say, my child asked me and I have blessed him. அதனால நீ கேட்கலன்னா கிடைக்காது. So therefore if you do not ask you will not receive. நீங்க கேட்டீங்க அப்படினா ஆண்டவர் சொல்றாரு, நான் நீதி உள்ள தேவன், என் பிள்ளை கேக்குது நான் அதனால கொடுப்பேன் அப்படின்றார். So when you pray the Lord says, oh, I am a God of righteousness, my child asks for me and hence I shall give it to him. அதனால தான் வேதம் சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். That is why the Bible says that every man who asks will receive. இப்போ ஜெபம் பண்ணி தான் ஆகணும்ங்கற தெளிவு வந்துருச்சு இல்லையா? So now we have the clarity of the importance of praying and asking for our blessings. வேதம் சொல்லுது,
ஆவியினாலே ஜெபம் பண்ணி. The Bible says that we have to pray in our spirit. இப்ப ஆவியை குறித்து நான் ஒரு சில காரியங்களை So சொல்றேன். therefore, let's focus on what we mean by spirit. மனிதன், the capital of human personality is his spirit. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஒரு மனிதனுடைய தலைமை காரியம் எது அப்படின்னா அவனுக்குள் இருக்கிற ஆவி. Amen. Hallelujah. ஏன் ஆண்டவர் மனுஷனை ஒரு பாடி மாத்திரம் படைச்சாரு? யார? ஆதாம் ஏவாளை படைச்சாரு. ஃபர்ஸ்ட் ஆதாம படைச்சாரு, மண்ணிலேருந்து ஆதாம உண்டாக்குனாரு. The Bible says that God created Adam from the dust of the earth. உண்டாக்கிட்டு பேசவே இல்லை அவன்கிட்ட. He created man and he did not speak to him. நீங்க நல்லா பாருங்க. Go look at the Bible, examine it closely. நல்லா ஜெனசிஸ் 1-2 நல்லா படிச்சு பாருங்க. Go read Genesis chapter 1 and 2. உண்டாக்கினார் அப்படின்னு இருக்கும். மனுஷன் மாதிரி அவனை ஒரு சாயல் செஞ்சு தன்னுடைய சாயல்ல மண்ணிலேருந்து எடுத்து உண்டாக்கிட்டாரு. It says that he created man from the dust of the earth in his own image. அதுக்கிட்ட வேதம் சொல்லுது. But then if you look closely, the Bible goes on to say. So Genesis 2:7 இப்படி சொல்லுகிறது. In Genesis chapter 2 verses 7. கர்த்தர் தன்னுடைய சுவாசத்தை அவனுக்கு நாசியில ஊதினார். And he breathed into his nostrils the breath of life. அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவாக ஆனான். And it was then that man became a living being. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? Hallelujah. ஆண்டவர் தன்னுடைய சுவாசத்தை நம்மளுடைய மனுஷனுடைய நாசியில ஊதினாலதான் நீ நானும் இன்னைக்கு சுவாசமாக இருக்கிறோம். It is because the Lord breathed the breath of his nostrils into us that you and me are living beings. இதுக்கிட்ட தான் ஆண்டவர் அவனோட பேசினாரு. It is only through this that the Lord spoke to you and me. ஆவியோடு தான் கர்த்தருடைய ஆவி இடைபட முடியும். It is only through the Spirit that there could be a relationship between man and God. மனிதனுடைய ஆவியோடு தான் கர்த்தருடைய ஆவி இடைபட முடியும். It is only through the Spirit within a man that the Spirit of God can interact. ஏன் அப்படின்னு சொன்னா, If you ask the question as why it is thus. God is spirit. Amen. Hallelujah. The word of God is spirit. Amen. Holy Spirit is spirit. Amen. Jesus Christ our Lord is spirit. Amen. ஹல்லேலூயா Hallelujah. சொல்லலாமா? Hallelujah. சத்தமா சொல்லலாமா? Hallelujah. யோவான் 4:24 சொல்லுகிறது. John 4:24 says. God is spirit. Amen. ஒரு அழகா சொல்லுதே. 2 Hallelujah. Corinthians 3:17 சொல்லுது, Jesus Christ our Lord, he is spirit அப்படின்னு சொல்லுதே. Amen. John 6:63 சொல்லுது, the word of the word which I spoke unto you is spirit which gives life to you அப்படின்னு சொல்லுதே. Amen. அப்ப வார்த்தையும் ஆவி. So therefore even the word of God is actually spirit. அதனால தான் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆவியை கொடுத்து என்னோடு ஒரு உறவு வைத்துக் கொள்ளணும்னு சொல்லி அவருடைய ஆவியோடு என்னுடைய ஆவியோடு அவர் பேசி பழகுகிறார். That is why the Lord gives you his spirit and through that spirit he asks for a relationship between you. இந்த ஆவி இருந்தா தான் கர்த்தர் என்னோட பேச முடியும். It is only when we have the spirit of God that God can speak to us. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க ஜெனசிஸ் 6:3 சொல்லுகிறது. The Bible in Genesis 6:3 says. Then the Lord said, my spirit, அதாவது God's spirit will not contend with humans forever, for they are mortal. Their days will be 120 years. ஆண்டவருடைய ஆவியை நம்மளோட போராடி ரொம்ப சலிச்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லுதுங்க வேத வசனம். These Bible the verses actually mean that the spirit of God has been battling with you and it is probably tired. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளோட எப்படி இடைப்படுறாருன்னா அவருடைய ஆவியின் மூலமாக என்னுடைய ஆவியோடும் உங்களுடைய ஆவியோடும் இடைப்படுகிறார். The way the Lord interacts with his people is through the being of his spirit. ஆண்டவர் எப்படி நம்மளோட பேசுறாரு? How does the Lord speak to you? வார்த்தையின் மூலமா. It is through his word. அதனால தான் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் எப்படி வரும்? எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி. That is why if you look at all the prophets in the Old Testament, it says the word of God came to these people. ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது. The Bible says that the word of God was revealed to Amos the prophet. நான் ஏற்கனவே சொன்ன word of God is itself a spirit அப்படின்னு சொன்னேன். Amen. Hallelujah. ஏன்னா without the God's spirit there will be no communication between him and the human. Amen. Hallelujah. அதனால தான் நான் இப்போ சொன்னேன் why we should pray ன்னு சொல்லிட்டேன், what is the importance of the spirit ன்னு சொல்லிட்டேன். Now we are going into the core message now. Amen. நீ ஆவியினாலே ஜெபம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில காரியங்களை நீங்களும் நானும் செய்யணும். So if you want to pray to God in your spirit, there are a few things that you and me have to follow. முதல்ல உங்க ஆவியை பரிசுத்த ஆவிகிட்ட ஒப்பு கொடுக்கணும். The first step is you have to commit your spirit into the hands of the Holy Spirit. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah.
நம்மளுடைய ஆவியை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமா? Who should we give our spirit to? பரிசுத்த ஆவிகிட்ட. Into the hands of the Holy Spirit. நம்ம தினைக்கு ஜெபம் பண்ணணும். Every day we have to pray. பரிசுத்த ஆவியானவரே என்னோடு இடைப்படுங்க. Oh Holy Spirit, please interact with me. என்ன மேற்கொள்ளுங்க. Overcome me. என்ன நீங்க நடத்துங்க. And you lead me. அப்பதான் என்னுடைய ஆவியோடு அவர் சேர்ந்து செயல்பட முடியும். It is only then that the Holy Spirit can move along with our spirit and work through us. Luke 11th chapterல verse 13 இப்படி சொல்லுகிறதுங்க. This is what the Bible in Luke 11:13 says. நீ பரிசுத்த ஆவியாண்டி ஜெபம் பண்ணினா பிதாவாகிய தேவன் உனக்கு கொடுப்பார்னு சொல்லுதுங்க. It says that if you pray to God in the Spirit, then whatever you ask for, God will give it to you. ஏன் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும்? Why do we need the Holy Spirit? எனக்கு இருக்கிற அறிவெல்லாம் பத்தாது. Oh, it is not sufficient, my own worldly knowledge, when I go to the presence of God. நம்மள யாருமே ஏமாத்த முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம், நம்மள எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பாங்க. We think that nobody can fool us, but worldly many people fool us. நம்மளுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம், நம்மளுக்கு தெரியாதது தான் உலகத்துல நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். Some people think there is nothing that they do not know about, but yet there are many things that they are unaware of. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவரும் இணைய வேண்டும்னு சொல்றாரு. So that is why the Lord says that the Holy Spirit should unite with your spirit in my presence. அப்பதான் John 14th chapterல 26ல இப்படி சொல்லுது. That is when we come to the attention of John 14:26. அவர் வரும்போது உனக்கு சகல சத்தியத்தை கத்து கொடுத்து உன்னை சரியான வழியில நடத்துவாரு. Oh, but when the Comforter comes, he shall teach you in all things and he will lead you in the righteous way. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஏனா பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆவியோடு கலந்து செயல்பட வேண்டும். Because the Holy Spirit has to combine and unite with my spirit and work. அதாவது ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியில நிறையிறது வேற. When we pray, being filled in the Holy Spirit is a different matter. ஆனா நான் ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறது வேற. But being filled with the Holy Spirit and praying to God is a different thing altogether. திடீர்னு ஆராதிச்சுக்கிட்டே இருக்கோம், திடீர்னு பரிசுத்த ஆவி வர்றாரு, மேல வர்றாரு, அப்படி இப்படின்னு சொன்னோம்னா நம்ம அப்படியே ஆண்டவர் நம்மளை நிரப்புறதை நினைச்சு அது ஒரு ஃபீலிங், அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Sometimes when we worship, we feel the presence of God coming upon us and we are so glad because of that. இங்க ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கிறது அது கிடையாது. But what we mean, what the Bible talks about praying in the Spirit is not that experience. எப்பயுமே உன்னுடைய லீட், உன்னுடைய கண்ட்ரோல் வந்து ஹோலி ஸ்பிரிட்ல இருந்துச்சுன்னா நீ எப்பயுமே ஆவியில தான் நிரம்பி இருப்பேன்னு சொல்ல வரேன். If your being is under the control of the Holy Spirit, then always you will always pray to the God and Spirit. எப்பயாவது அல்ல. Not every now and then. வேதத்துல அப்படி சொல்லல. That is not what the Bible says. நீ எந்த சமயத்திலும், in all time, in all situations, in all circumstances, God has commanded us to pray in our spirit. Amen. அப்படிதான் வேதம் சொல்லுது. எந்த சமயத்திலும் பா, இந்த சமயம் ஆவினால ஜெபம் பண்ணாம இருந்தா சரி அப்படின்லாம் சொல்லல. The Bible doesn't say to you to pick and choose the time you have to pray to God in spirit. அப்ப என்னுடைய லீட், என்னுடைய வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல்ல நான் ஒரு நொடி கூட நான் பண்ணுனேன் அப்படினா நீங்க 100% நீங்களோ நானோ ஆவியில நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. So therefore if you live or you pray without the Spirit of God, then it is of no use. 100% அவர்ட்ட கொடுத்துருங்க. You have to commit yourself 100% into the hands of God. நீ செய்யறதெல்லாம் கடவுளுடைய செயலாகவே இருக்கும். And then everything that you do will be according to the plan of God. நீ சிந்திக்கிறதெல்லாம் தேவனுடைய சிந்தனையாகவே. All of your thoughts also will be according to his thoughts. அப்படிதான் ஆண்டவர் உங்களை என்னையும் படைச்சிருக்காருங்க. This is exactly how the Lord has created you and me. ஒரு ஆளுக்கு மாத்திரம் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. He hasn't given that privilege to just a selected few. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு. He has given it to all those who are his children. பாஸ்டரா இருக்கிறதுனால எனக்கு கூட கிடையாது. Because I'm a pastor, I'm not special and I receive a bit extra. ஒருவேளை நீங்க விசுவாசியா இருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியும் கிடையாது. Or maybe because you're an ordinary believer, it doesn't mean that that blessing is a bit less for you. இது அவருடைய காரியங்களை பொறுத்தது. It all totally depends on the way you and me approach it. நீ விட்டு கொடுத்தினா உன்னை அதிகமா நிரப்பி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Or if you let go to in the presence of God, the Lord will fill you mightily and bless you. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. உங்களுடைய லீட பரிசுத்த ஆவியானவர்ட்ட கொடுங்க. அப்பதான் நீங்க எப்பவுமே ஆவியில நிறைந்த வாழ்க்கையை வாழ முடியும். So therefore you have to give yourself into the leading of the Holy Spirit, and it is only then your Christian life will be filled with the Spirit of God. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட், என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஹோலி ஸ்பிரிட்டுக்கு லீட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். So therefore it is very important that in our prayer life we have to give the lead into the hands of the Holy Spirit. ஏன் இத சொல்றேன் அப்படினா, the reason I am drawing your attention to this is this. மாமிசத்தோடு எனக்கு போர் கிடையாது. Oh, I do not, my battle is not against
against the flesh of this world. எனக்கு இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் வார். Or the warfare that I have to fight is against the principalities and out of this world. அப்ப என் ஸ்பிரிட்டும் ஹோலி ஸ்பிரிட்டும் மிங்கிள் ஆகி தான் அந்த ஸ்பிரிச்சுவல் வாரை கம்பேட் பண்ணோம். So therefore it is very important that my spirit unites with the Holy Spirit of God for me to fight that battle. இன்னைக்கு நிறைய பேர் போராடுறோம். Many people battle today, அவங்க ஸ்பிரிட்டோட மாத்திரம் அந்த பலன்ல மாத்திரம் போராட பார்க்கறோம். but they try to have that battle to their own worldly strength. அதனால தான் சோறு வருது. That is why they stumble and they fall. அதனால தான் உங்களுக்கு பயம் வருது. That is why they have fear in their hearts. அதனால தான் தோத்து போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துறோம். And that is why they come to a conclusion that eventually they may lose that battle. அதனால தான் இது நம்மளால முடியாது பிரதர்னு கை கழுவிறோம். That is why they wash their hands and says, oh, this battle is not possible for me. ஐயோ நீங்க செஞ்சதெல்லாம் உங்க ஸ்பிரிட்ல செஞ்சீங்கன்னா என் ஸ்பிரிட்ல மாத்திரம் நான் வேலை செஞ்சேன்னா இப்படி தான் நடக்கும். இது ஆச்சரியமே கிடையாது. Sir, if you do all of these things according to your worldly spirit, then this is exactly what will happen. It's not astonishing. My spirit should amalgamate with Holy Spirit. Amen. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. ஒரு சத்தமா சொல்லலாமா? Hallelujah. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து என்னுடைய ஆவியில இடம் கொடுக்கும்போது நான் ஆவியில நிறைந்தவனாய் காணப்படுவேன். When I give room to the Holy Spirit and He comes into me, I will be found to be filled by the Spirit of God. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேனா என்னுடைய ஜெப வாழ்க்கையே மாறும். When I live such a kind of a Christian life and then I go into prayer, my prayer life itself will be transformed. Prayerful man will be transformed to man of prayer. Amen. ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு கிடையாது. எல்லாம் டிரான்சிட்லயே இருக்குது. Many people do not have this transformation. They are still at the point of that transit. இங்கேருந்து மெட்ராஸுக்கு போறாங்க. Many people take a journey from here to Madras. எமிரேட்ஸ் ஃளைட் எடுக்கறாங்க. They go and get onto the Emirates flight. துபாயில ஒரு டிரான்சிட். They stop, they break their journey in Dubai for a transit. துபாய் அங்க ஒரு ஃளைட் டிலே ஆகுது. And then when they go there, they find that their connecting flight is delayed. இவன் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒன்னு கொடுத்துறான். And then they put them into a star hotel. இது பூரா ஷேக் அப்துல்லா மாதிரி தெரியுது அந்த இடத்துல. And because of that, they think themselves rich and royal, and they find themselves in that situation. பிரதர் இங்க நல்லா கவனிச்சாங்க பிரதர். They say, brother, they looked after us very well. என்ன மாதிரி ஸ்டார் ஹோட்டல் தெரியுமா? Do you know what kind of a star hotel that was? நீ போனது துபாய்க்கா இந்தியாவுக்கா? The place that you went, my question is, was that Dubai or was your destination India? இன்னைக்கு நிறைய பேரை இந்த பிசாசு இந்த டிரான்சிட் பீரியட்லயே வச்சிருக்கான் சார். You know, many Christians are being held as such in the transit period. இவன் எப்பயாவது கொஞ்சம் சொரணை வந்து போய் டெஸ்க்ல போய் கேட்பான். ரோஷன் வந்து இப்படி வச்சுக்கலாமா? எப்பயாச்சும் இவருக்கு கொஞ்சம் ஆங்கிரி ஆகி என்னையா இன்னும் ஃப்ளைட் வரல, இப்பதான் சாருக்கு சீனியர் அழுத்து போச்சு இப்போ ஃப்ளை இந்த இது 5 star hotel. Every now and then, you know, it dawns upon them and they go and they ask, what happened to my connecting flight? அவன் சொல்லுவான், சார் அடுத்த ஃப்ளைட்ல எல்லாம் புக்டு சார். And then the people will say, don't worry, you've been booked on the next flight. அடுத்த ஃப்ளைட்ல எல்லாம் புக்டு சார். They say, oh, don't worry, you've been booked on to the next flight. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தீங்கன்னா முன்னாடி போலாம் சார். And then they may also tempt them and say, if you pay a little bit more, maybe you can catch the earlier flight. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்டியன் லைஃப் இப்படி தான் இருக்கு தெரியுமா? Many Christian life is exactly as this example. உங்களுக்கும் எனக்கும் டிரான்சிட்ங்கிறதே கிடையாது. For you and me, the truth is there is nothing called as a transit. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. தங்குற இடமே இல்ல சார். Or you do not even have a temporary place to stay. ஐயோ நம்ம இந்த உலகத்திலேயும் தங்கல. We are doing the pilgrimage. This world is not the place or our destination. We are going through a pilgrimage. நம்ம பாதயாத்திரை தான் செய்றோம். It is just a pilgrimage that we have in this world. அப்ப நான் இந்த உலகத்துல என்னுடைய போராட்டங்கள்ல நான் செய்யும்போது எனக்கு பரிசுத்த ஆவியானவரோடு நான் இணைந்து செயல்படும் போது தான் என்னுடைய ஆவிக்குரிய போராட்டத்துல நான் பெரிய வெற்றியை பார்க்க முடியும். So therefore, when I battle against this world, I have to unite myself with the Holy Spirit to succeed. நீங்க 40 நாள் எப்படி உபவாசம் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது சில நேரங்கள். Even if you fast and pray for 40 days, it will perhaps turn out to be useless. ஆனா ஆவியோடு பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படும்போது காரியங்களே வித்தியாசமாக காணப்படும். But when you unite with the Holy Spirit and then He works in you, all of the things around you would change. ஏன் தெரியுமா நான் சொல்றேன் இப்படி? You know why I'm saying that? 2 Corinthians 3:17 என்ன தெரியுமா சொல்லுது? You know what 2 Corinthians 3:17 says? கர்த்தரே ஆவியானவர். God is Spirit. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Oh, where the Spirit of God is, there is deliverance. When my spirit and Holy Spirit are joined together and when we do the spiritual battle, there will be a deliverance. Amen. Hallelujah. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah.
there will be a deliverance. Amen. Deliverance வேணும் என்னுடைய வாழ்க்கையிலனா பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வேலை செய்யணும். So if I need deliverance in my Christian life, then it is essential for the Holy Spirit to operate. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சார் சொன்னேன்? So therefore, what is the first point we discussed today? Give your lead to the Holy Spirit. Amen. ஹalleluya. Hallelujah. இரண்டாவதாக Secondly, Holy Spirit will help us in our weakness. amen. இப்ப ஸ்பிரிட் ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டோம் இல்லையா? இப்ப ஆவியில ஜெபம் பண்ற விதமே பயங்கரமா இருக்கும். So once you unite with the Holy Spirit, the way we pray will be terrific. ரோமர் 8:26 இருக்குது. The Bible says in Romans 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Likewise, the Spirit also helps in our weakness, for we do not know what we should pray for as we ought, but the Spirit himself makes intercession for us with groanings which cannot be understood. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. நல்லா கவனிங்க. I want you to pay close attention to this. இயேசுவானவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பரலோகத்திலே. The Lord God Almighty Jesus is there in heaven for us. அது ஒரு செப்பரேட் காரியம். This is a different thing. ஆனா என்னுடைய ஆவியோடு இணைந்து செயல்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறாரே. So therefore I have the Holy Spirit to unite with my spirit and work within me. இவர் என்ன பண்றாரு? என்னுடைய போராட்டமான வாழ்க்கை நேரத்துல பாத்தீங்கன்னா நான் சோர்ந்து போய் கொஞ்சம் டயர்டாலாம் இருக்கும்போது என்னன்னா இவர் எனக்கு ஜெபம் பண்ண உதவி செய்கிறாரா? So therefore the Bible says the Holy Spirit, when I am tired and down, it helps intercede for me. சில சமயம் நமக்கு என்ன ஜெபம் பண்றதுனே தெரியாது இல்ல? Sometimes we do not even know what our prayer should be. அந்த மாதிரி தருணங்கள்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. It is for those situations that the Bible says that the Holy Spirit will intercede for us. அதாவது Jude 1 chapterல verse 20 இப்படி சொல்லுதுங்க. The Bible in Jude 1:20 says, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். you and me should pray in the Holy Spirit. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. ஏன்னா ஆவியில நிரம்பினாதான் நான் பரிசுத்த ஆவிக்குள்ளாராக இருந்து ஜெபம் பண்ண முடியும். So therefore it is only when I'm filled with the Spirit of God that I can pray through the Holy Spirit. வேதம் சொல்லுது, The Bible says, மாமிசம் பலவீனமானது, oh, the flesh is weak, ஆனால் ஆவியோ உற்சாகம் உள்ளது. oh, but the Spirit is strong. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். So that you will not fall into temptation, you should stay awake and pray. நம்ம சில நேரம் நம்மளுக்கு ஏன் சோர்வு வருது அப்படின்னா ஆவியில நிரம்பி இல்லாததுனால தான். Many a times when we feel tired in our prayer, it is because we are not filled with the Spirit of God. Amen. லைஃப்ல டயர்டா இருக்கணும்னு வெச்சுக்கொள்ளுங்க. Sometimes even in this worldly life we feel tired. நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய மாமிசம் பலவீனமானது, அது கண்டிப்பா நம்மளுக்கு உணர முடியும். டயர்ட்னஸ்லாம் தெரியதான் செய்யும். It is true that our flesh is worldly and through that we will be tired. ஆனா வேதம் சொல்லுகிறது என்னுடைய ஸ்பிரிட் it is willing, ஆவி உற்சாகம் உள்ளதா. But the Bible says that the spirit within me is a willing. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன். I want to draw your attention to a very important point. நீங்க எப்ப பார்த்தாலும் டல்லாவே இருக்கீங்கன்னு வெச்சுக்கொள்ளுங்க. For example, consider that some of you always are found to be dull. அதனால உங்க ஸ்பிரிட் டல்னு நினைக்க கூடாது. So therefore do not think that the Spirit of God which is in you is also dull. உங்க ஸ்பிரிட் டல்லா இருக்குறதுல சூப்பர் ஆக்டிவா இருக்குது. அதனால தான் நீ டல்லா இருக்கற. The reason that you are dull is in the situations when you are dull, your Holy Spirit in you is super active. இந்த விஷயம் புரிஞ்சிட்டீங்களா நீங்க? Have you understood the point I'm trying to make? ஏனா உங்களுடைய ஸ்பிரிட், whether it is a right spirit or wrong spirit, it is always super active. Amen. Hallelujah. அப்படிதான் சார் ஆவி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்காரு. It is always sometimes you can say like a hyperactive. Amen. Hallelujah. அப்படி இருக்கும். நீ டல்லா இருக்கற அப்படிங்கிறதுனால நீ உன் ஸ்பிரிட் டல்லுன்னு மாத்திரம் நினைச்சிராத. Don't think for a moment that when you are dull that the spirit within you also follows course. ஏன்னா அந்த டல் ஸ்பிரிட் சூப்பர் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால தான் உங்களால அந்த மாதிரி காரியத்தை வெளிப்படுத்த முடியுதுன்னு சொல்ல வரேன். It is only because in those situations that the spirit within you is super active. Because your spirit is the capital of your personality, because your spirit is super active in the form of dullness, so you are revealing the dullness. Amen. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். That is the point I'm trying to make. Hallelujah. Hallelujah. அப்ப ஆண்டவர் சொல்றாரு
பரிசுத்த ஆவியானவர் எனது பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறவர். So therefore the Bible says that the Holy Spirit helps us in our weakness. நான் சில பேரை பார்த்திருக்கிறேன். I've seen some people. நல்ல உற்சாகமா இருப்பாங்க. They will be really encouraged. ஜெபிக்க வாங்குனா இவ்வளவு பெரிய கொட்டாய் விடுவாங்க. But when they ask and you bring them to prayer, they will drop such a great big yawn. நல்லா ஏதாவது கண்ட புத்தகம் எல்லாம் படிச்சிட்டு இருப்பாங்க. Or they will be praying and wasting their time on many different books. கொஞ்சம் போய் வேதத்தை படி அப்படினா கொஞ்சம் மனசு சங்கடமாயிடுது. But then when you go and you ask them to read the Bible, they feel it so hard to do. ஏனா அவங்க ஸ்பிரிட் வேற எதுலயோ நிரம்பி இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒத்து போக முடியலன்னு சொல்லுவாங்க. The reason for that is the spirit which is filling them is something else, and that is why they are not able to commit themselves to such acts of God. அதனால தான் நான் சொல்றேன், நம்மளுடைய ஸ்பிரிட்டை எப்பவுமே ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்துட்டோம்னா நம்ம எப்பவுமே அவருடைய ஆவியில நிரம்பி இருப்போம். That is why I am making the point that when you commit your spirit into the hands of the Holy Spirit, every time it will be filled and led by God's Spirit. ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ல எப்படி பலவீனம் வராம இருக்கும்? பலவீனம் வரும். It is true that when you fighting your spiritual battles, there will be points of weaknesses. போராட்டத்துல எனக்கு கொஞ்சம் அடி எல்லாம் படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. And it is also true that I may receive a blow here and there when I am battling. ஆனா என்னோட ஸ்பிரிட்டுக்கு அது அடியாலாம் வராது. But it will never ever be a blow to the Spirit of God within me. அது என்னுடைய மாமிசத்துக்கு தான். It is only to my outward flesh. அது ஒருவேளை என் ஆத்மாவை கூட பாதிக்கலாம். Sometimes it may even also affect the soul within me. அதனால தான் சில நேரம் சங்கீதக்காரன் பார்த்து பேசுவான். Therefore that is why we see in Psalms the psalmist sings. சங்கீதக்காரன் அவன் ஆத்மாவை பார்த்து பேசுவான். He looks at his own spirit and he says, என் ஆத்மாவே, oh my soul, நீ ஏன் கலங்குகிறாய்? why are you troubled? நீ ஏன் தியங்குகிறாய்? Why are you terrified? யார் பேசுறது? Who is speaking? David is speaking to his own soul self. Amen. Hallelujah. Because through his spirit he is speaking to the soul. Amen. காயப்பட்ட ஆத்மாவை பார்த்து அவன் பேசுறான் சார். He is looking at the spirit that is wounded, soul that is wounded, and he is speaking to it. அதனால என் ஆத்மா ஏன் கலங்குற தேங்குறேன்னு, ஆனா ஆவி நல்லா இருக்குதுல அதனால சொல்றான். Because his spirit of what God has given him is good, that is why he is able to have this conversation of encouragement to his soul. ஏன்னா அவன் ஆவியில நிறைந்து வாழுகிறதுனால, அவனுடைய ஸ்பிரிட் சூப்பரா இருக்கிறதுனால he is able to deal with his struggles. Amen. Hallelujah. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். I want you to understand this. இந்த சூட்சமங்கள், இந்த ரகசியங்கள் தேவனுடைய வார்த்தையின் மூலமா நம்ம இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினாதான் எனக்குள்ளார ஒரு வெற்றி உள்ள ஜீவியத்தை செய்ய முடியும். It is only when you put all of these secrets of God's word in action in your Christian life with the Spirit of God manifest in you. ஒரு பயலையும் நம்பாத. Don't trust any man. யாரையும் நம்ப கூடாது. Don't put your trust in any man. போராட்டம் உங்களுடையது. Oh, the battle is yours personally to fight. வெற்றி உங்களுடையது. And also the victory is for you to inherit. ஐயோ, என்ன கடைசி வரைக்கும் கண்ணீர் சிந்தனாலும் காப்பாத்துவாருன்னு நினைச்சில்ல அவரை கையை பிடிச்சேன், இந்த பிரச்சனையை கூட இப்ப வீட்டுக்காரன் புரிஞ்சுக்கலையேன்னு நீங்க அழுது கொண்டு உட்கார்ந்து. You shouldn't be crying saying, oh, my husband promised saying that up until the last day I will not let go of your hand, but now he has let go of it. கடைசி சாவிலும் எல்லாத்துலயும் உங்களே ஃபாலோ பண்ணுவேங்கிற மனைவி உங்களை கண்டுக்காம வேற மாதிரி போயிட்டு இருக்கலாம். Maybe your wife who promised and took an oath when she married you is now following a different path. உயிர் காப்பான் தோழன்னு சொல்றவன் ஓடிக்கொண்டிருப்பான் எங்கேயாவது. Oh, but the proverb which says that your life will be preserved by your friend, he would be perhaps vanished from your life. இதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. இதெல்லாம் அவங்க நேச்சர் படி செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் no worries. These things are not things to be astonished about, because people in their human nature do such things. நம்ம என்ன பண்ணோம், ஹோலி ஸ்பிரிட்டை அவர் நேச்சர் படி நம்ம வாழ்க்கையில செயல்படுறதுக்கு கொஞ்சம் அனுமதிச்சா போதும். So therefore the thing that we have to do is permit the Holy Spirit to work in our life according to his will. இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் போடும்போது 5000 புருஷர்களும் 12 சீஷர்களும் சுற்றிலும் நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. We saw that when the Lord performed the miracle with the bread and the fish, all the people and his disciples were happy. அவரோடு கானாவூர் திருமணத்துக்கு கூட்டிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். And when they accompanied him to the wedding in Cana, they were all found to be very happy. ஐயோ, மறுரூப மலைக்கு கூட்டிட்டு போறாரு ஒரு 3 பேரை, இப்ப அப்பையும் பயங்கர ஒரு சந்தோஷமா இருக்கிறான். And then when he takes 3 of his disciples up the hill to pray, even then these people are happy. சரி, நல்ல பயல்களா இருக்காங்க, நமக்கு நல்லா கை கொடுப்பாங்கன்னு சொல்லி கெத்செமனே தோட்டத்துக்கும் கூட்டி போறாரு. And then we see that he has a trust on these people that they will not let go of him. He also takes them to the garden of Gethsemane. எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கு. But then in that instance we see that everyone are fast asleep. ஜீசஸுக்கே இதுதான் நடந்தது. This is exactly what happened to even Jesus himself.
அதனால நீங்களும் நானும் மற்றவர்கள் எனக்காக போராடி ஜெபிப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிச்சா நல்லது, ஜெபிக்கலன்னா அவங்கள தயவு செய்து தவறா நினைக்க So கூடாது. therefore, don't put your trust on man saying, oh, that man is praying for me. Maybe if he prays, it's good. But if he disappoints you, then don't be afraid. சஃபரிங்னு வரும்போது யூ ஆர் ஆல் அலோன். Amen. Hallelujah. சஃபரிங்னு வந்துச்சு அப்படின்னா யூ ஆர் ஆல் அலோன். Amen. Because battle is yours, the reason is victory is yours as well. Amen. அதனால தான் ஆண்டவர் ஒரு சில நேரம் உன்னை தனிமைப்படுத்தி உன்னையும் என்னையும் போராட அனுமதி கொடுக்கிறார். That is the reason God sometimes separates you and he puts you in the situation for you to battle. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஜீசஸுக்கே இது நடந்துச்சு, நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டேன். This is exactly what happened to even Jesus in his life. என்னன்னா அப்படின்னா நம்ம பலவீனமான நேரத்துல நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் வந்து உதவி செய்ய முடியுமே தவிர மற்றவங்க உதவி செய்யல, உதவின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா இன்னும் சோர்ந்து போயிருவீங்கன்னு சொல்ல வரேன். The point I'm trying to make is in your times of weakness, it is only the Holy Spirit who can lead you into prayer. அடுத்து பாருங்க ஜெனசிஸ் 32 சாப்டர்ல, The next in Genesis chapter 32. அதுல 24 ல இருந்து ஒரு 32 வரைக்கும் குறிச்சு வைத்துக் கொள்ளுங்கள். If you mark verses 24 to 32, அதுல யாக்கோபு தன்னுடைய சொந்த தகப்பன் தேசத்துக்கு திரும்ப போறான். it is an instance where Jacob is going back to the land of his father. அவங்க அண்ணன் வந்து இவனை கொல்ல வர்ற அப்படிங்கிற ஒரு செய்தியையும் கேட்டுக்கிறான். And he receives the news that his elder brother is on his way to put him to death. இவனுக்கு ஒரே பயம். And all of a sudden Jacob is terrified and afraid. ஏன்னா இவன் நல்ல வசதியா இருக்கிறான். Because he is now settled and he's living a nice and blessed life. ஒரு பண்டாட்டிக்கு ரெண்டு பண்டாட்டி வேற கட்டி வச்சிருக்கான். Not only one wife, he also has two wives. இப்ப நிறைய குழந்தைங்க வேற இருக்குது. And many children have been born through that relationship. நிறைய வேலைக்காரர்கள் இருக்காங்க. And he has many servants to serve him. நிறைய மந்தைகள் பெருகி இருக்குது. And his flock and the cattle he has is a great number. ஆனா எல்லாத்தையும் விட இவங்க எல்லாரும் நம்மளுக்கு காப்பாத்துவாங்கன்னு அவனுக்கு எண்ணமே வரல. எப்படியும் ஏசா நம்மளை கொன்னு போடுவாங்கற ஒரு பயம் வந்துச்சு. But he was not able to put his trust on all of this. He said, one way or the other my brother Esau will kill me. பெரிய போராட்டம். It is a terrible battle that he's having. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ உங்க அப்பா தேசத்துக்கு போய் தான்ப்பா ஆகணும். But the Lord is instructing Jacob and saying, you have to go back to the land of your fathers. இவன் பார்க்கறான், எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு அவன் பார்க்கறான் தனிமையிலே நின்று போராட்ட ஒரு ஜெபத்தை பண்ணுகிறான். We see that he is stood all alone and he is praying a prayer. அவங்க ரெண்டு மனைவியும் நீங்க மாத்திரம் தனியா ஜெபிச்சு ஓகேயா இருப்பீங்களான்னு யாரும் கவலைப்பட்டதா வேத வசனம் சொல்றாங்க. The Bible doesn't draw attention and saying that his two wives came to support him in his time of need. வேலைக்காரர்கள் எவ்வளவோ இருந்தாங்க, எஜமா நாங்களும் உங்களோட சேர்ந்து ஜெபம் பண்றோம், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லி எந்த வசனமும் சொல்றது மாதிரி அங்க இல்ல. And the Bible doesn't even say that his servants came and said, we will come and pray along with you. எல்லாரும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு போயிட்டாங்க. All of the people, they just escaped at the first opportunity. இவன் ஒரு ஆளு முழங்கால் யுத்தம் பண்ணி. It is the only man, he went down on his knees and he started praying. ஆனாலும் அவன் ஜெயிச்சான். But even then the Lord prevailed him in that situation. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். Hallelujah. நீங்களும் நானும் இந்த வருஷ கடைசி வாரத்துல, You and me, we are sat on the last weekend of this year. ரொம்ப அடிபட்டு நம்ம ஊர்ல என்ன சொல்ற ரொம்ப நெருக்கத்துல எப்படியோ கஷ்டத்துல கூட நீங்க இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். Maybe you're still sat here under circumstances which are crushing. நான் உங்களுக்கு அன்பா ஒண்ணு கேட்கிறேன். But I am humbly and with love I'm asking you one question. உன்னுடைய போராட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறாரா என்று சோதித்து பார். Examine yourself and ask yourself the question, has the Holy Spirit been with you during those times of battles? நீ தனியா போராடுனே அப்படின்னா, if you are battling these battles all alone, உன்னுடைய faith அடி வாங்கும். if the first thing that will take a beating is your faith, உன்னுடைய belief கொஞ்சம் அடி வாங்கிரும். and then your belief will also be knocked over. மற்றவங்க மேல உள்ள ரிலேஷன்ஷிப் அடி வாங்கும். And the relationship that we have with people around you will be affected. என்னுடைய மைண்ட் எல்லாம் கண்ணாமுனான்னு சிந்திக்க ஆரம்பிக்கும். And all my mind will be drawn into all sorts of direction and thoughts. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஆனா நீங்க ஹோலி ஸ்பிரிட்டோட சேர்ந்து செயல்பட்டீங்கன்னா, But if you work together with the oneness of the Holy Spirit, இதெல்லாம் எதுவுமே எனக்கு வராது. none of this will come near you. போராட்டம் இருக்க தான் செய்யும். There will definitely be battles. ஆனா இந்த மாதிரி ஒரு சவால்களை நான் சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. But there will not be a need for you to meet such kind of challenges. ஹல்லேலூயா. Hallelujah. இவன் பார்க்கறான், இவன் ஆவியில நிறைந்த யாக்கோபு தேவ தூதனோடு போராடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that he was filled with the Spirit of God and he battled with the angel of God. அதாவது ஒரு சத்துருடைய
சத்துருடைய காரியங்கள் நம்மளுக்கு எதிராக வருது அப்படின்னா, At times when the things of the enemy comes before us, அதாவது நான் ஜெபத்திலே அதை மேற்கொள்ளவும் முடியும். it is possible for me to overcome that through my prayers. நான் முழங்கால் படியிட்டேன் அப்படின்னா, When I go down on my knees, ஆண்டவரே பயந்து தான் the ஆகணும். Lord himself has to pay attention. வேதம் சொல்லுது, That is what the Bible also says. Jacob overcome the power of God's angel. Amen. அது கர்த்தருடைய தூதன் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that it was the angel of God. அவன் போராடுற வேகத்தை பார்த்து, Looking at the way Jacob battled with this angel, உன் பேர் என்னப்பா அப்படின்னு ஆண்டவர் கேக்குறாரு. the Lord is asking him what your name is. அவன் யாக்கோபுன்னு சொல்லிடுறான். And he says, oh, my name is Jacob. இன்னையிலேந்து உன் பேர் யாக்கோபு இல்லப்பா, இஸ்ரவேல். From today onwards your name will be not Jacob but Israel. இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? You know what the meaning of the word Israel is? போராடி ஜெயிக்கிறவன்னு அர்த்தம். It means that a one who has battled and was victorious. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? Hallelujah. நம்மளுக்கெல்லாம் என்னன்னா போராடுறது மாத்திரம் தான் தெரியுது இஸ்ரவேல்னா, ஆனா ஜெயிக்கிறோம் அப்படிங்கறதும் வேதவசனம் சொல்லுதுங்க. We only go to the extent of knowing that we have a battle, but the Bible also says that we have the victory. போராடி ஜெயிக்கிறவன். It is somebody who battles and then tastes the victory. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில போராடாம ஜெயிக்கணும். Many people, they want to come to a conclusion that without a battle they want to win. எல்லாருக்கும் இந்த திருநெல்வேலி அல்வா மாதிரி நாக்குல வச்ச உடனே தொண்டைக்குள்ளார போய் விழுந்துறணும். All right, translate that. ஆமா. It's like as sweet as honey that as soon as you put it on your tongue, it should slide down. அவனுக்கு சொல்லு, எப்படி பிரதர் உங்க லைஃப் போயிட்டு இருக்குது? There's the common colloquial question is they ask, brother, how is your life going? ஸ்மூத்தா போகுது பிரதர். They say, oh, my life is going smoothly. அப்படியே வச்ச உடனே உள்ள போயிருதுல அந்த ஸ்மூத். Oh, okay. It's as smooth as honey in your mouth. அது சரியான லைஃப் இல்ல பிரதர். It is not the right life. உன் சாட்சி எவனாச்சும் கேட்டானா எவனாச்சும் எந்திரிச்சு நிப்பாங்கற? If somebody hears your testimony, would they pay attention? குறைஞ்சபட்சம் 17 வருஷம் சிறைவாசமாச்சும் அனுபவிச்சிருக்கணும். 17 மாசம். 17 மாசம், okay. அது அவருக்கு வருஷம் மாதிரி இருக்குது. அப்படி சொல்லும்போது தான் அந்த 17 மாசமும் ஒரு மனிதன் அந்த போராட்டத்திலே கர்த்தருடைய விசுவாசத்தை விடாமல் ஆவியானவர் என்ன ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறாரு, அவர் விடுதலை பண்ணுவார்னு நம்பி வாழும்போது தான் அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமையடையும். As an example of Praveen, when you're in trouble, if all the while constantly you trust on the word of God and His Spirit, that is when you will win. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, யாக்கோபு போராடுறாங்க, தேவனுடைய தூதனோடு போராடுறாங்க. The Bible says that Jacob was battling with the angel of God. ஏய் நீ என்னோட போராடி ஜெயிக்கிறப்பா அப்படிங்கறாரு. And God says that, oh, you have battled and you have won against it. நீ ஜெபம் பண்ணா நீ ஜெயிக்கிறேன்னு அர்த்தம். The meaning of that is when you pray, you will be victorious. நீ அதுல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணா உனக்கு தான் ஜெயம். Oh, when you have been filled with the Spirit of God and you pray, that is when victory comes to you. ஏன்னா கர்த்தர் வார்த்தை என் நாமத்துல நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு இருக்காரு. Because God has promised and said, when you ask in my name, whatever you ask, you will receive. உங்களை பிடிக்குதோ இல்லையோங்க, அவர் பதில் சொல்லிதாங்க ஆகணும். Whether you like it or not, the Lord has to answer that prayer. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து 3 விதமாக இருக்கட்டும். Oh, the response may be with 3 different types. ஒன்னு எஸ்ஸா இருக்கும். One, it may be an answer could be yes. ஒன்னு நோவா இருக்கலாம். Or it could be no. ஒன்னு வெயிட்டிங் அப்படினு சொல்லலாம். Or even God may answer and say wait. நீ ஜெபிக்கிறதுனால அவருடைய மௌனம் கலைக்கப்பட்டுதான் ஆகும். It is when you pray that the silence of God has to be broken. எல்லாம் எங்க சாமியை பார்த்துக்கிட்டு நீங்க ஆண்டவர் இயேசுவை பார்த்துட்டு கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்கீங்கன்னு சொல்றதுக்கும் வழி இல்ல. There is no way that you can look at God Almighty, our Creator, and say that He is something like a stone. ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவன், ஆவியாய் இருக்கிறார். Because He is a living God, He is a God of spirit. நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது அவர் எனக்கு உண்டு இல்லை இல்ல கொஞ்ச நேரம் காத்துருன்னு ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எனக்கு பேசித்தான் ஆக வேண்டும். One way or the other he has to answer that prayer with an answer of yes or a no, or maybe the answer could be wait. Finally என்ன தெரியுமா நடக்கும்? You know what happens eventually? எஸ்ல தான் சார் வந்து முடியும். The answer will always be a yes at the right time. அந்த எஸ் 2 விதமாக இருக்கும். And that yes itself can be categorized in 2 ways. ஒன்னு உன் ஜெபத்துக்கு அவர் எஸ் சொல்லிருப்பாரு. One, it could be a direct yes to the prayer that you put before him. இல்ல அவர் சொன்ன நோவுக்கு நீ எஸ் சொல்லிருப்ப. Oh, amen. It could have been a yes to the no that God put in your life. அந்த லெவலுக்கு கொண்டு வருவார் ஆண்டவர். He will take you up to such a level. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நிறைய பேருக்கு நான் சொல்றது புரியுதானே? But do you understand the point I'm trying to make? This is the biblical truth. Amen.
உனக்கு பிடிக்கிறதெல்லாம் செய்யறதுக்கு அவர் வேலைக்கார் கிடையாது. He is not your servant to do according to your whims and fancies. நீங்க போராடுறது உங்க இஷ்டம். Whether you want a battle or not is a choice you have to make. எஸ் கண்டிப்பா வரும். அது எப்படி வேணாலும் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அன்பா சொல்லிட்டேன். I drew your attention to how that answer of yes would be. இன்னொரு காரியம் பாருங்க. There's one more thing I want to share with you. இந்த போராட்ட காலத்துல In the time of when we go through these battles, கர்த்தருடைய அன்பை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. you have to understand the love of God. அவர் எவ்வளவு உன்னை நேசிக்கிறாருங்கிறது தெரியும். You know how the extent to which he loves you. அவர் எந்த அளவுக்கு தன்னை உங்கள்ட்ட வெளிப்படுத்துறாருங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளலாம். And you also will be able to understand the extent God will go to reveal himself to you. இந்த ஒரு சூழ்நிலை மாத்திரம் யாக்கோபுக்கு வரலனா, If the circumstance hasn't come into the path of Jacob, இவன் வாழ்க்கை முழுக்க ஏமாத்துக்காரங்கிற பேரோடயே வாழ்ந்துருப்பான். throughout his life he would have died with the name of a deceiver. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. வாழ்க்கை முழுக்க ஏமாத்துக்காரன் தான் பேர் Oh, வந்திருக்கும். he was somebody who was always deceiving people. ஆண்டவர் இந்த போராட்டத்தை கொடுத்து அவனை இஸ்ரவேலா bless பண்ணிடுறாரு. God gave him this battle to fight and then he blesses him as in Israel. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா பெரிய ஆசீர்வாதங்க. Oh, it is a great and mighty blessing. அவர் உன்னை அதிகமாக வெளிப்படுத்துவார் சகோதரனே சகோதரியே. Oh, he will reveal himself mightily to you. எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சுங்கிறது இதே மாதிரி இந்த டிவி சீரியல்ல சொல்றது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு வாழக்கூடாது. You shouldn't quote dialogues that you see in TV serials and say, why am I going through these problems? நான் சொல்றேன் உனக்கு ஏன் வரக்கூடாது? My challenge is, why shouldn't you have these problems? நமக்கு தான் வரணும். It is only for you as a Christian that these challenges and problems will come. அப்பதானே நம்ம ஜெயிக்க முடியும். It is only then that we can claim the victory. அப்பதானே நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த It is only முடியும். then that we can honor the mighty name of God. ஏய் இந்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்கலையே. Oh, this privilege is not given to anybody else. யாக்கோபுக்கு அப்படி ஒரு போராட்டம் வந்ததனால தான சார் இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு சந்ததிக்கு ஒரு பெயர் கிடைக்கப்பட்டது. It is only because Jacob had this battle that he was given the name of Israel. நீங்களும் நானும் அப்படி நினைக்க கூடாது சகோதரனே சகோதரியே. You and me should not think like that, my beloved brother and sister. உன்னுடைய ஒரு போராட்டத்திலே நீ அதில வாழுகிற முறையிலே ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். Oh, the way that you live through your battles, then a whole generation should be blessed. உன் மூலமாக ஒரு பெரிய சந்ததி ஆண்டவர் உருவாக்க திட்டம் வைத்திருப்பார். Through you the Lord might have a plan to establish a great big generation. உன்னை புரிஞ்சுக்கணும்னு கடவுள்கிட்ட கேட்காத. Don't ask God to understand you. நீங்களும் நானும் அவரை புரிஞ்சுக்கிட்டா போதும். You and me should understand God, and that is what is sufficient. அவர் புரிஞ்சுக்கொள்ள முடியாதா? Oh, he is the one who has created you and me. Would he not be able to understand you? கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. இன்னைக்கு நிறைய பேருக்கு nobody understand me including God. Amen. என்னது பெரிய ஸ்டேட்மெண்ட்? ஒன்னு எனக்கே புரியுது, அவருக்கு எப்படி புரியாம இருக்கும்? Even I can understand and comprehend this. How will God not be able to do that? நான் சொல்ல வரேன், கொஞ்சம் வளர்ந்து வரணும் சார். My advice to you is you have to grow up in your faith. இவ்வளவு நான் பேசுறேனே எனக்கு என்ன போராட்டம் இல்லையா? I am standing here preaching to you. Do you think I don't have personal battles? எங்க பிரதருக்கு போராட்டம் இல்லையா? Or do you think my beloved brother doesn't have battles in his life? சிஸ்டர் வந்து சாட்சி கொடுத்தாங்க, அந்த சிஸ்டர் வந்து சாட்சி கொடுத்தாங்க, அநேக பேர் கொடுத்தீங்க. இந்த அன்பான சிஸ்டர் ஒருத்தவங்க கூட எல்லா போராட்டத்தை கடந்து சார் இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். All the testimonies that we saw in church today is about testimonies of battles that people had overcome. சில பேர் முழி பிதுங்கி உட்கார்ந்திருக்கீங்க. Some people will be staring daggers and they will be sat. ஐயோ என்ன செய்ய போறோம்னு தெரியல. They don't know what to do and how to approach their troubles. ஆமா, இதெல்லாம் நல்லா கவனிச்சீங்க அப்படினா நீங்க நல்லா செஞ்சிரலாம். If you pay close attention to the advice we are giving you, then you will be able to meet those situations in the right way. ஏனா ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். Because the Lord is a God who is always helpful. பரிசுத்த ஆவியானவர் எனது பலவீனங்களில் எனக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit is somebody who helps me in my weaknesses. ஜெபிக்க தெரியாதுங்களா சொல்லாதீங்க. People who cannot pray don't acknowledge this. உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கட்டும். You may say that yes, maybe you don't know about it. பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா தெரியுமே. But the Holy Spirit that is in you knows that very well. லீட் தான் அவர்ட்ட கொடுத்துட்டியே. When you give the lead of your life into his hands. அவர் லீட் பண்ற மாதிரி நம்ம போவோம். Oh, we will have to go and follow according to the leading of the Spirit. அவர் டேக் ஓவர் பண்ணட்டுமே. And let him take over. Hallelujah. Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரி. Oh, my beloved brother and sister in Christ. Never think a moment that you are all alone in your battle. Thank you, Lord. There is always a commander either behind you or in front of you. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. Never think a moment. Amen. இந்த உலகத்தில் உள்ள கமாண்டர்ஸ் வேணா செய்யலாம்.
Maybe the worldly commanders maybe let go of your hand. தாவீது செஞ்சானே. We saw what happened in the life of David. உசியாவை போர்க்களத்துக்கு அனுப்பிச்சிட்டு இவர் வீட்டு உப்பரிகையில் உட்கார்ந்து இருந்தாரே. He sent Hosea to the battle front lines of the battlefield and he was sat at home. என் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். The Lord God Almighty that you believe will not do that. நீ போர்க்களத்திற்கு போகிறதற்கு முன்பே முக்கியமான ஒரு போர் கல்வாரியிலே அவர் ஜெயித்து உனக்கு அதை கொடுத்தவர். Even before you can go ahead and meet your battle, the Lord has won the battle on the cross of Calvary. சார் வார் முடிஞ்சிருச்சு சார். Sir, the war is over. பேட்டில் தான் நீங்களும் நானும் பண்ணிக்கிட்டு It இருக்கீங்க. is just the small skirmish battles that you and me are fighting. அதுக்கு தான் அவனை இயேசுவின் நாமத்திலே அடிச்சு துரத்தணும். That is why we challenge Satan in the name of Jesus. ஏனா அப்பதான் அவனுக்கு தெரியும் இயேசு அவனுக்கு ஜெயிச்சிட்டாருங்கிறது தெரியும். அவனுக்கு திரும்ப திரும்ப சொல்லி நம்மள அடிக்கணும். He knows very well that the Lord has won victory over him, but over and over again we pronounce that to him and we defeat him. ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் என்ன நடத்துவார் சார். Oh, the Holy Spirit will lead you. என்னுடைய ஆவி அவர்ட்ட கொடுத்துட்டேன் அப்படினா When I commit my spirit into his hand, அவர் என்னோடு இணைந்து கொள்வார். he will unite with me. என்னுடைய பலவீனங்களை எனக்கு அவன் ஜெபம் செய்வார். And because of my weaknesses he will pray for me. எந்த காலகட்டத்திலையும் நான் என்னுடைய விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு என்னை ஒரு நல்ல பாதையிலே நடத்துவார். And he will preserve me and lead me in the right path, not letting me perish. அதனால தான் சங்கீதக்காரன் 23வது அதிகாரத்துல 4வது வசனத்தை இப்படி சொன்னான். That is why the psalmist wrote in 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் Oh, though I walk through the shadow of the valley of death. அவனுக்கு என்ன பெரிய சீரியல் லைட் போட்டா நடக்க விட்டார் ஆண்டவரே. Did the Lord put big flashlights and make him walk through that path? இருள் கூட கிடையாதா சார், மரண இருள். Oh, the Bible says not only darkness but even the shadow of death. உங்களுக்கு நல்லா புரியணும், கும் இருட்டு. If you want to understand, it is such a pitch dark. பாத்தீங்களா? Pay close attention to this. மரண இருள் நான் பயப்பட மாட்டேன். Oh, I will fear not. கர்த்தருடைய கோலும் தடியும் என்னை நடத்தும். For because your rod and your staff shall lead me. ஒரு கலங்களை நல்லா தட்டி ஆண்டவர் நன்றி. Amen. Hallelujah. You are not alone even when you are walking in the dark valleys, the shadow of the death. Amen. Hallelujah. Never think there is a rod and staff. That is the symbol of the shepherd. Hallelujah. Hallelujah. That is the God is your shepherd. Jesus Christ is your shepherd and he is my shepherd. He will lead me and guide me and comfort me, and finally I will gain a victory in the name of my one and only Lord Jesus Christ. Amen. Hallelujah. You are not alone. Amen. Hallelujah. Hallelujah. மூன்றாவதாக, Thirdly, Holy Spirit helps us to pray according to God's will. Amen. சில பேர் போராடுவாங்க. அருமையான சகோதரி, நல்ல எனக்கு ஒரு உங்களுடைய சாட்சி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். The beloved sister's testimony was an inspiration for me. என்னுடைய போராட்டத்தில் கர்த்தருடைய சித்தம் தெரியாம போராடணும்னா தான் அது ஒரு பெரிய போராட்டமா போயிடும். You know, in your battles, when you do not understand the plan of God in your life and you fight that battle, that is when confusions come in. ஏன்னா எனக்கு கர்த்தருடைய சித்தம் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு அதன் அடிப்படையில் செயல்படும் போது எனக்கு அதிலே 90% விக்டரி எனக்கு கன்ஃபார்ம்டு மாதிரி. Because as soon as I understand the plan of God and keeping that as a central point of my battle I fight, then I've already won that battle. ஆமென். ரோமர் 8:27 இப்படி சொல்லுது சார். This is what Romans 8:27 says. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். Now he who searches the hearts knows what the mind of the Spirit is, because he makes intercession for the saints according to the will of God. இப்போ நான் ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறத பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். We've been meditating upon how to be filled with the Spirit and pray. ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவர்ட்ட ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க லீட் பண்ணுங்க அப்படினு சொல்லி. The first step we took is we committed our spirit into the hands of the Holy Spirit and asked him to lead. அவர் உடனே என்ன பண்றாரு, என்னுடைய போராட்டத்துல என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் பயங்கரமா உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு. Almost immediately in all of the situations of my weakness he starts to assist me. அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான காரியம் செய்றாரு. And next he does one more important thing. போராட்ட காலகட்டத்திலே ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் கர்த்தருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார். And every step I take in that battle he reveals to me the plan and the will of God. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. எனக்கு கர்த்தருடைய சித்தம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? It will be very happy if we understand the plan of God. சில பேர் இப்படி ஜெபம் பண்ணி நான் பார்த்திருக்கிறேன். I've seen many people pray such a prayer.
ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், கர்த்தருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்துட்டேன்பாங்க. They say, I prayed my prayer, brother. I'm now committed into the hands of God to do according to His will. நான் சொல்றேன் இது தப்பு கிடையாது. My advice is, no, it's not wrong, அதே போல இது ரைட்டும் கிடையாது. but neither is it right. அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க வளர்ந்து வந்தா நீங்க என்னன்னா அந்த நேரத்துலயும் தெரியும் இதுதான் உங்களுக்கு கர்த்தர் சுத்தம் அப்படின்னு. When you grow into the next step in your relationship with God, you will immediately in your spirit understand what is the plan of God and what not is. அது எப்படி உங்களுக்கு சித்தம் தெரியாம போவோம் அவருடைய பிள்ளைங்க? You're His children. How would it be that you don't understand the will of God? Wait in His presence. உனக்கு வெயிட் பண்றதுக்குரிய பொறுமை இல்லைங்க சார். You don't have the patience Amen. to wait in the presence of God. Amen. Hallelujah. இதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. This is what your problem is. All of the problem is with you. ஏன்னா வேதம் சொல்லுதே, நான் ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி என்ன நடத்துறாருன்னு சொல்லுதே. எப்படி வசனம் பொய்யாகும்? The Bible is very clear. How will the word of God be wrong when it says that He will reveal God's plan to us in the Spirit? சில நேரம் வேணா உங்களுக்கு போராட்ட கட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துறதும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கொள்வேன். I will accept that maybe in some of your battles you do not want to hear what the Holy Spirit is revealing to you. ஐயோ எனக்கு அந்த சித்தம் பிடிக்கல, கர்த்தருடைய சித்தம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கொள்வேன். Maybe it is because you do not want to accept the plan that God has for you. அது சரியோ தவறோ அது அடுத்த பிரகாரம், அது அப்புறமா பாத்துக்கலாம். Whether it is right or not, that is the next thing. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஆனா நான் ஆவியில நிறைந்த வாழ்க்கை வாழும்போது எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி தான் சார் ஆகணும். Because when I live a life in the Spirit of God, then the Lord has to reveal to me His will. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய ஆதீனங்களில் உள்ளதை ஆராய்ந்து வைத்திருக்கிற ஒரே ஒருவர் அவர்தான். Because the Holy Spirit is one who knows what is from God and He takes and makes known to man. கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து போய் ஜெபம் பண்றாரு. We see the prayer that the Lord prayed in the garden of Gethsemane. நமக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுக்கணும்னே இத பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. Maybe because the Holy Spirit has given these words in the Bible so that He could teach you. அவர் சொல்றாரு போய் ஜெபம் பண்றாரு, இரத்த வேர்க்க ஜெபம் பண்றாரு. We see the Bible says that He sheds blood as His sweat and He prays. ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் எடுத்து இந்த பாத்திரத்தை நீக்கி போட்டுருங்கங்கறாரு. Lord, if it is Thy will, take this vessel away from me. ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தம். But not according to my will, God, but according to yours. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. சத்தமா சொல்லலாம். Hallelujah. வானதூதன் வந்து அவரை திடப்படுத்தி தேற்றினான்னு வேதவசனம் The Bible says that the angel of God came and strengthened him. Luke 22 chapterல verses 41 42 எல்லாம் படிச்சீங்கன்னா இது தெரிஞ்சுக்கலாம். This is what is written in Luke 22 verses 41 and 42. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க எனக்கு உதவி செய்கிறார். So therefore the Holy Spirit leads me to pray my prayer in accordance to the will of God. எவ்வளவு இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பயங்கரமான போராட்ட சூழ்நிலையிலும் எனக்கு திடனும் பலனும் கிடைக்கும். No matter what and how worse the battle that you're fighting is, you will have the strength to fight it. ஏன்னா என்னோட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Because the Holy Spirit is with me. அவர் வல்லமை உள்ளவர். Oh, He is a mighty one. Hallelujah, he is a mighty warrior. Amen. Hallelujah. Hallelujah. அடுத்ததாக Next, நீ ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணும்போது when you're filled in the Spirit and you pray, நீங்கள் அந்நிய மொழிகளிலே ஜெபம் பண்ணலாம். you will be able to pray in tongues. 1 Corinthians 14ல 2 verse படிக்கலாம். Let's read 1 Corinthians chapter 14 verses 2. அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். For he who speaks in a tongue does not speak to men but to God. For no one understands him. However, in the Spirit he speaks mysteries. அதாவது நீங்க இது ஒரு முக்கியமான காரியம் இது. This is a very important point to understand. அதாவது ஒரு டெலிஃபோன் லைன் இருக்குது. Take for example the telephone line. இங்கேருந்து நான் ஃபோன் எடுக்கிறேன். I pick up the receiver at this end. எங்க பிரதருக்கு எடுக்கிறேன். And then I'm calling my brother. அவரும் பேசலாம். He also can speak. நானும் பேசலாம். I also can speak. இப்போ பிரதர் காட் அப்படினு சொல்லி அஸ்யூம் பண்ணலாம். For a minute assume that brother is God. அங்கேந்து கர்த்தர் என்னோட பேசுறார். The Lord is speaking to me from heaven above. அது அப்படியே நான் ஒரு லாங்குவேஜ்ல நான் அப்படியே கேதர் பண்றேன் மண்டக்குள்ளார. And then I'm putting it and trying and comprehending it into my mind. அது அப்படியே வாயை பொத்திக்கிட்டு வந்து விழுவுது சபையில. Then all of a sudden it comes out through me and it in when I'm in church. That needs interpretation. Amen. Hallelujah. சத்தமா சொல்லலாமா? Hallelujah. That needs interpretation. Thank you, Lord.
இப்ப நான் பேசுறேன் ஆண்டவர்கிட்ட, But then sometimes when I respond in that conversation with God, சுத்திலும் ஒரு மாதிரி இருக்குது, நான் பார்க்குறேன் என்னுடைய ஓன் லாங்குவேஜில் என்னென்னமோ அடிச்சு விடுறேன் சார். I look around the circumstance in me and then in my own language I start speaking. நீங்களாம் சுத்திலும் இருக்க தான் செய்றீங்க. All of you are around me when sometimes I do this. ஆனா நான் அப்பா கிட்ட பேசுறேன். But I am speaking to God. So நான் பாட்டுக்கு ஒரு லாங்குவேஜ்ல பேசுறேன். Some language I am speaking in which you people can't understand. ஆனா உங்க காதுலலாம் விழதான் செய்யுது. But it is also falling on your ears. That doesn't need interpretation. Oh, that, amen. Hallelujah. ஒரு அலையில சொல்லலாமா? Hallelujah. நிறைய பேருக்கு ஏன் சொல்றேன்னா அந்நிய பாஷையில நிறைய பேருக்கு பெரிய குழப்பங்கள் இருக்குது. The reason I'm trying to explain this is there's a lot of confusion surrounding about speaking in tongues. கொஞ்சம் டெப்தா அப்படி போனாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு இந்த மாதிரி பாடங்கள்லாம் கற்றுக் கொடுப்பார். When you try to look at the word of God in depth, then the Holy Spirit will lead you and teach you such kind of things. இப்ப இந்த இடத்துல சொல்றது நாம் பேசுறது மற்றவங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லாத மொழியில பேசுறேன் பாருங்க, அதை குறித்து பேசுகிறது. What I'm talking about you is the talking of the tongues when I'm speaking to God, which people around me need not understand. Pray in tongues. Praying in tongues. Amen. உங்களுக்கு அந்நிய பாஷை வரமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமா கிடைக்கப்பட்டிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்க பேசலாம். If you have been given the gift of the Spirit of speaking in tongues, then you should exercise that. அதை நீங்க சபையில தான் பேசணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் நீங்கள் சும்மா போகும்போது என்ன வேணாலும் பேசிக்கொள்ளுங்க. Not only in the church, no matter where you are, even when you're walking down the street, you can use that to talk to God. எப்படியும் நம்மளை பொறுத்தவரை 190 பேர் நம்மளை லூஸ் மாதிரி தான் பார்க்குறான். But it is true that our 90 out of 100 people look upon us like we are mad people. மீதி 10 பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருவோமே. Maybe we'll also the other rest of the 10 people, 10% of the people, let's give that opportunity. அடிச்சு நவுத்திட்டு போயா நீ பாட்டுக்கு. Don't worry about the people around you. Pray and talk in tongues to God. என்ன திட்னியானே அவனாச்சும் கூப்பிட்டு கேட்கணும். Some people may say, oh, are you abusing, scolding me? அப்ப சொல்லலாம், no, it is a heavenly language, I am speaking to my heavenly Father. Amen. Hallelujah. சொல்லலாமா? Amen. அடி நல்லா என்ஜாய் பண்ணி ஜெபி. இது வண்டர்ஃபுல். என்னோட பக்தி விருத்திக்கு என பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எனக்கு கொடுக்கப்பட்ட வரத்திலே ஒன்றுதான் அந்நிய பாஷை. Oh, that this gift of the tongues is given so that you can be the gift of tongues which is given to me to edify myself. Amen. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. To edify myself. Amen. To grow myself in the presence of God. Amen. Hallelujah. இதை நான் நல்லா பிடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னுடைய போராட்ட காலகட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதை ஒரு 2 வருஷமா நான் பிராக்டிஸ் பண்றேன். ஐ டோன்ட் பாதர். ஐ ஜஸ்ட் ஸ்பீக் இன் டங்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். Hallelujah. Amen. I enjoy myself. Amen. It's not showing others that I can speak very well. No. Anybody can speak. Thank you, Lord. Hallelujah சொல்லலாமா? Hallelujah. Anybody can speak. Hallelujah. It is a gift. Amen. There is nothing to boast about the gift which is given by the God. இல்லைங்களா? நீங்க தனியாக உங்களுடைய ஜெப அறையில் இருக்கும்போது குறைஞ்சபட்சம் இனிமேல் 5 நிமிஷமாச்சு பேசி பழகணும். When you are in your prayer room praying to God, at least 5 minutes every day, try and exercise the gift of the tongues. நீ ஆவியில நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தீனா ஈஸியா வந்துரும்ங்கறேன். My point is, if you live a life filled with the Spirit of God, this will come easily. பரிசுத்த ஆவியானவர் உனக்காண்டி வேண்டுதல் செய்கிறவர் இந்த ஸ்பிரிட் இந்த கிஃப்ட்டையும் உனக்கு கொடுத்து யூஸ் பண்ணுவார். The Holy Spirit who is interceding for you will also give you this gift. இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் பேசுகிறவர்களா இருக்கலாம். Maybe not many of you can speak in tongues in this church. சில பேர் பேசாம இருப்பீங்க. But maybe somebody have that gift but they do not want to exercise it. அதனால பேசுகிறவர்கள் மற்றவர்களை குறைவாகவும் எண்ணக்கூடாது. So therefore people who are talking in tongues shouldn't judge and look at people who can't down. நான் என்ன சொன்னேன், இது ஒரு எக்ஸ்ட்ரா gift எனக்கு கிடைச்சிருக்குங்கற. But the point I'm trying to make is the gift of tongues maybe is an extra gift that you have received. இது எனக்கு கிடைச்சிருந்துச்சுனா எல்லாருக்குமே கிடைக்கும்னு நான் சொல்ல வரேன். I'm saying that even if I have received it, it is true that any one of you can receive that. அதாவது இந்த அந்நிய பாஷை என்னுடைய சொந்த பக்தி விருத்திக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும்னு சொல்லுதுங்க. The point I'm trying to make is the Holy Spirit speaking in the tongues helps to edify me in my prayer. அதாவது 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல கொஞ்சம் படிச்சு போய் பாருங்க வீட்ல. If you go home and you read 1 Samuel 1,
சில நேரம் பிரதரை வச்சுக்கிட்டு நான் ஒரு முக்கியமான குறிப்புக்கு ஜெபம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வெக்கமா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. Sometimes maybe if I have my brother along with me, I may be ashamed to pray for something that I want to pray. ஆனா எனக்கு அந்நிய பாஷை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நான் பாட்டுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருப்பேங்கிறேன். But then when it is a language that he cannot understand, like the tongues, then it is easier for me to pray. அவருக்கு அந்நிய பாஷை இருக்குது. He also has the gift of the speaking in tongues. அவர் பண்ணாருன்னா அது எனக்கு புரிய போறது இல்ல. When he exercises that, maybe I will not be able to understand it. நான் பண்ணா அவருக்கு புரிய போறது இல்ல. And equally when I speak, he may not be able to understand it. யார்கிட்ட பேசுறோமோ அவங்களுக்கு புரிஞ்சா போதும். The important thing is who we are speaking to. If that person understands, that is sufficient. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Hallelujah. அதனால தான் இந்த இடத்துல சொல்றது அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான். That is why the Bible says that he who speaks in tongues is speaking to God Almighty. உங்க காதுல விழுவுங்கிறதுக்காக உங்கள்ட்ட பேசுனாங்கன்னு சொல்ல முடியாது. Because it is falling within your ear reach, it doesn't mean that he is speaking to you. அம்மா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம், அத்தனை பேரும் வந்துருவீங்களா? When I say madam come over here, would all of you come here? எல்லாருக்கும் தானே காது விழுவுது. It is that for everyone it falls in your ears. யாரை குறிப்பா கூப்பிடுறோமோ அவங்க தான் வரப்போறாங்க. But it is the person that I in particular calls, that is the person who needs to come. இதே மாதிரி தான் இந்த லாங்குவேஜ். This is equally the same when we speak in tongues. நீ ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும். Oh, when you are filled in the spirit of God and you pray. அதற்கு பரிசுத்த ஆவியானவர்ட்ட உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. When you commit yourself and your prayer into the hands of the Holy Spirit. அவர் உங்களுக்கு பலவீனங்களையும் வேண்டுதல் செய்து உதவி செய்கிறார். Even in your weaknesses he will be an intercede for you. உங்களுடைய போராட்டத்துல நீங்க மாத்திரம் தான் இருப்பீங்க, உங்களோட கர்த்தர் இருப்பார், உங்களுக்கு ஜெயம் உண்டு. In your battles it will not just be you fighting the battles, God Almighty will be there with you and he will give you the victory. கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னையும் ஜெபிக்க வைப்பாரு. And the Holy Spirit will reveal the purpose and the plan of God to you and lead you to pray in accordance to that. இந்த 1 சாமுவேல்ல அன்னாள் என்கிறவ புள்ள இல்லாம போய் அழுது ஜெபிக்கிறா. We see in 1 Samuel the story of Hannah who goes to the temple of God and she cries out and prays to him. எல்லாம் எங்க ஆரம்பிக்குது? Where does it all begin? ஜெபத்துல. Oh, it begins in prayer. அந்த அம்மா சொல்லுது இருதயத்தை ஊத்திருச்சா. The Bible says that she poured her heart before God. ஆசாரியன் பார்க்கறான் ஏலிங்கறவன். We see the priest of God looks upon this woman praying. என்ன பெண்ணே குடிச்சி வெறிச்சிருக்கிறியா அப்படிங்கற லெவலுக்கு அவனுக்கு கண்கள்ல காணப்படுது அந்த காட்சி. And the appearance of this lady's prayer is as though she was drunk and he asks her, are you drunk in the morning? இந்த அம்மா சொல்லுது நான் அந்த மாதிரி பெண்மணி அல்ல. But this lady responds and says, Hannah says, no, I'm not such a woman. என் இருதயத்தை ஊற்றினேன். Oh, I poured out my heart to God. என்ன ஜெப குறிப்புங்கறத ஆசாரியன்ட்ட சொல்லவே இல்ல. She did not even reveal to the priest what her prayer actually was. நீங்க வேணா போய் படிச்சு பாருங்க. Go home and read 1 Samuel 13. உதடு மாத்திரம் அசைந்ததுன்னு வேதம் சொல்லுது. The Bible says that it was only her lips that were muttering. ஆனா கர்த்தருக்கு அந்த ஜெபம் போயிருச்சு. But the prayer that she prayed reached the ear of God Almighty. ஏலி சொல்றான் அந்த ஆசாரியன். We see the priest Eli says, நீ சமாதானத்தோட போ. oh, go in peace. கர்த்தர் நீ கேட்டபடியே உனக்கு உத்தரவு கொடுப்பார். As you had asked, the Lord will command to give you a blessing. ஒரு ஹalleluya சொல்லலாம். Hallelujah. Oh, thank you. ரெவரண்ட் டேவிட் பாசன் ஒரு கிறிஸ்டியன் பைபிள் டீச்சர் இருக்கிறாங்க. There is a Bible teacher, Reverend David Pawson. அவர் வந்து இந்த அந்நிய பாஷையெல்லாம் நம்பிக்கை இல்லாதவர். He is somebody who doesn't really believe in talking in tongues. அவர் ஒரு சர்ச் பாஸ்டரா இருந்தாரு. He was a pastor of a church. அவருக்கும் ஒரு அந்த சபையில ஒரு நபருக்கும் ஏழாம் பொருத்தம்னு நம்ம ஊர்ல சொல்லும்போது கண்டாலே பிடிக்காது. He had, a person in his congregation who he just couldn't stand. அதாவது அவங்க எது சொன்னாலும் வேற்று கருத்துக்களே இருந்துகிட்டே இருக்குமா. No matter what these people discussed, there was always a difference of opinion. ஒரு நாள் அவர் ரொம்ப சிக்கா போயிட்டாராம். யாரு? அந்த டேவிட் பாஸ்டனுக்கு எதிராக செயல்பட்டவர் ரொம்ப சிக்கா போயிட்டார். One day the church member in David Paston's church fell sick. As a pastor அவர் தான் போய் ஜெபிக்கணும். It is because he is the pastor of the church, he has to go to this man's home and pray for him. இவருக்கு மனசே இல்லையா. But this pastor, his heart is not coming to pray for this man. இவர் போய் சும்மா ஜெபிச்சு பார்க்கறாரு, நான் ஒரு பாரத்தோட ஜெபிக்க முடியல. So he goes and he tries to pray, but he is not able to pray that prayer with a burden. ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்தாராம். ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு கடினமான இருதயம் இருக்குதே, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோனே He went and he confessed to God and said, God, I have this hardened heart, forgive me. Holy Spirit took control of that situation. Amen. ஒரு ஹalleluya சொல்லலாமா? Thank you Jesus. அதற்குங்கிட்டு ஒரு 5 நிமிடம் இவர் ஜெபம் பண்றேங்கிற உணர்வு தான் இவருக்கு இருந்ததே ஒழிய என்ன சொல்லி பண்ணினார்னு இவருக்கே தெரியாதாம். He goes on to say that for the next 5 minutes he knew that he prayed, but he did not know exactly what he was saying.
அப்புறமா போய் அவருக்கு போய் அந்த சிக்கான அந்த மனுஷனுக்கு போய் ஜெபிச்சிருக்கிறார். அவர் பூரண குணம் அடைந்து விட்டார். And after that prayer, he goes to this man's home and he prays for him, and that man was healed. ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அதனால அந்நிய பாஷை இருக்கிறவங்க அதில் நல்லா பழக வேண்டும் என்று நான் அன்போடு So கேட்டுக்கொள்கிறேன். my advice to you is those who have the gift of speaking in tongues, you have to put it into use. ஜக்கரியா 12:10 இப்படி சொல்லுதுங்க. The Bible in Zechariah 12:10 says, நான் தாவீதின் வம்சத்தார்ல கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவேன்னு போட்டிருக்கு. and I will pour out on the house of David and on the inhabitants of Jerusalem the spirit of grace and supplication. ஹல்லேலூயா. இந்த Hallelujah. விண்ணப்பத்தின் ஆவி, Oh, the spirit of supplication. ஒரு ஜெபத்தின் ஆவி. Oh, the spirit of prayer. அதாவது ஒரு ஜெப மனிதன் எப்படி அப்படின்னா You know, a man who is a prayerful man, மேன் ஆஃப் பிரேயர், a man of prayer, அவன் 24 ஹவர்ஸும் அவன் வந்து அந்த ஜெபிக்கிற டியூன்லேயே தான் இருப்பாங்க. 24 hours he will be entuned in that prayer. இப்போ ஒரு ஜெப குறிப்பு வந்து என்கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Take for example that one of you come and give me a request for prayer. பிரதர் எனக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. You say, brother, please pray for me. சரி பிரதர் குறிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்புறமா நான் வீட்டில் போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, And when if the man responds, say, okay, I will pray for you once I go home. அவர் பிரேயர்ஃபுல் மேன். He is a prayerful man. ஆனா அவர் கேட்ட உடனே அந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஜெபிச்சாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. But as soon as that man asks for him, if he prays at that moment, he is a man of prayer. amen, hallelujah. ஏன்னா prayer spirit அவர்ட்ட இருந்துகிட்டே இருக்கிறதுனால he doesn't want to postpone that. Amen, hallelujah. He will go to his home afterwards. After then also he will going to pray, but he will start from that moment onwards. Amen, hallelujah. இதுதான் ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற மனுஷன். This is what it means by being filled in the spirit and praying. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க போராட்ட களத்துல இருக்கிறீங்க சகோதரனே My சகோதரி. beloved brother and sister in Christ, you are in a battlefield. There should be always a link between you and your commander. Amen. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயங்கரமான போராட்டத்தில் இருக்கிற, அதனால கமாண்டர்கிட்ட உள்ள கனெக்ஷனை விட்டுறாத, அதனால தான் நீ எந்த நேரத்திலையும் ஆவியில ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. That is why the Lord says that when you are in the battlefield, you shouldn't use the link with your commander. That is why He says you have to pray always. ஏன்னா அவர் கொடுக்கிறது மாதிரி செஞ்சாதான் எனக்கு வெற்றி உண்டு. It is only because when I exercise what God has advised me, that is when I receive my victory. Yeah, prayer is a communication. Amen. Between me and my Father. சில Hallelujah. people சொல்வாங்க, பயங்கரமான ஜெபம் பண்ணிட்டீங்க பிரதர். Some people say, oh brother, you played a terrific prayer. அது பொய் பிரதர். அது பொய் பிரதர். But my advice is that is a lie. ஏன் தெரியுமா பிரதர்? You know why? நீங்க ஜெபிக்கிறதே பயங்கரமானது. Because you praying itself is something which is so mighty and magnificent. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. யாரும் வல்லமையான ஜெபம்லாம் பண்ண முடியாது. Nobody can pray a mighty prayer. நீ ஜெபிக்க ஆரம்பி அது வல்லமையா இருக்கும். When you pray and you pray to God Almighty, it is transformed in something mighty. When you pray, it is always powerful. Amen. Hallelujah. When we pray, it is powerful. Amen. வேணா ஊக்கமான ஜெபம் பண்ணலாம். Maybe we can அதுதான் pray. வேதத்துல போட்டிருக்கு. The Bible says that we have to pray the prayer of encouragement. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. அதனால நீங்க ஜெபிக்கிறத எந்த போராட்டத்துல இருந்தாலும் விட்டுறாதீங்கன்னு சொல்ல வரேன். So my point to you is when you are praying, no matter what your situation of the battle is, don't let go. கர்த்தருடைய சித்தத்துக்குலாம் விட்டுறாத. Or don't leave it just and say according to your plan, God. நீ ஜெபி, கர்த்தருடைய சித்தமே உங்களுக்கு எனக்கும் தெரியப்படுத்தப்படும். When you pray, the Lord's plan itself will be revealed to you. அது தெரிஞ்சு ஜெபிச்சா எப்படி இருக்கும் நம்மளுக்கு இல்லையா? நம்ம எல்லாருமே ரிசல்ட் ஓரியன்டட் பர்சன்ஸ். Amen. Hallelujah. பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட் வந்தா வருது, வரலனா போகலன்னு இருக்க முடியுமா என்ன? You and me, when we write an examination, we are always expecting the results. கர்த்தர் கொடுத்து இந்த குடும்பத்தை இந்த அனுப்புனாரு அப்படின்னா எனக்கு ரிசல்ட் உண்டு, இவன் என்ன போன்னு சொல்றது, என்ன ஆண்டவர் போன்னு சொல்லலையே. If the Lord has given me a calling, then until He says for me to go, I will not go away. God's will 100% தெரிஞ்சாதான் நம்மளால அந்த மாதிரி காலகட்டத்திலையும் ஜெபிக்க முடியும்னு நான் சொல்ல வரேன். My point is only when you understand the will of God, that even in your dire circumstances you can go down and pray. என்னுடைய ஆவியோடு பரிசுத்த ஆவியோடு இணைந்து ஜெபிக்கும்போது அந்த இடத்துல உள்ள வல்லமை பாத்தீங்கன்னா பயங்கரமான வல்லமை. Oh, when my spirit unites with the Holy Spirit, oh, the mighty presence of God will be great. ஜான் நாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெப வீரன் இருந்தாரு. Oh, there was a prayerful man called John Knox. அதாவது மேரி கியூன் இருக்காங்களே, குவீன் ஆஃப் ஸ்காட்ஸ் மேரி, அவங்க அவருடைய ஜெபத்துக்கு பயப்படுவாங்களாம். Maybe the Mary, the Queen of Scots,
gods used to so fear this man's prayer. அந்த அம்மா ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறாங்க, One day this lady said, அந்த உலகத்தில் உள்ள ஆர்மிக்கு கூட பயப்பட மாட்டேன், இந்த ஜான் நாக்ஸ் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாவே எனக்கு பயமா இருக்குது. Oh, I will not fear any of the armies of this world, but when John Knox goes down on his knees, I fear this man's prayer. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நீங்க ஜெபிக்கும் போது சும்மா சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. Do not think that when you go and you pray to God, it is an ordinary thing. நீங்களும் நானும் யுத்த வீரர்கள். Oh, you and me are soldiers. நீ ஜெபிக்கும் போது அங்க வெற்றி உண்டு. When you pray, you have victory. ஆவியானவர் செயல்படும் போது அந்த இடத்துல விடுதலை உண்டு. When the Holy Spirit moves there will always be a deliverance. அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. That is why the Bible says, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். Oh, in this world you will have trouble, but take heart, for I have overcome the world. ஹல்லேலூயா சொல்லலாம். Hallelujah. இன்னொரு அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது. There is one more beautiful verse in the Bible. 2 கொரிந்தியர் 2:14. It is 2 Corinthians 10:4-5. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 Corinthians 2:14. Now thanks be to God who always leads us in triumph in Christ and through us diffuses the fragrance of his knowledge in every place. ஆண்டவருடைய எல்லா போராயுதங்களையும் போட்டுக்கொள்ளுங்க. Put on all of the armor that God has given you. ஐயோ ஹெல்மெட்டை மறந்துட்டு வச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது. Don't come and say that you're forgetting the helmet. ஐயோ ரைச்சியஸ்னஸ் பிரஸ்ட் பிளேட்டை மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. Don't say you're forgetting the breastplate of righteousness. எப்ப 24 ஹவர்ஸும் நம்ம அணிஞ்சிருக்கணும். 24 hours of the day you have to don these weapons. இவ்வளவையும் அணிந்து கொண்டு நீங்கள் போராட ஆரம்பிக்கணும். When you have all of these weapons put upon yourself and you go into the battle. இதெல்லாம் ஆவிக்குரிய போராயுதங்கள். All of these weapons are the weapons that you use in your spiritual battle. கடைசியாக ஆண்டவர் இன்னொரு முக்கியமான போராயுதத்தை கொடுத்துட்டாரு, ஆவியில ஜெபம் பண்ணு. And lastly the Lord has also given you another important weapon, which is praying in the spirit. இதுவும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, as soon as you put that too into practice, சாத்தான் நம்மளை கண்டு ஓடிதான் ஆக வேண்டும். It is definite that the devil will run away from your presence. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. ஜேம்ஸ் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படிதான் சொல்லுகிறது. This is what James 4:7 says. Resist the devil and he will flee from you. Amen. Hallelujah. Hallelujah. Resist the devil. Amen. எதிர்த்து நிற்கிறதுக்குரிய பலன் எனக்கு ஆவிக்குரிய தேவனுடைய போராயுதங்களில் தான் கிடைக்கும். It is the ability for me to be able to resist the devil I can only find within the weapons that God has given me. Hallelujah. Hallelujah. அதனால உங்களுடைய எல்லா தேவனுடைய போராயுதங்களை போட்டுக்கொள்ளுங்க. So therefore put on all of the armor that God has given you. ஜெயம் கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா எல்லா விஷயத்திலும் கொடுப்பார். The Lord will definitely give you victory in all of the circumstances in your life. எந்த சூழ்நிலையில இருந்தாலும், no matter what your personal situation is. வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. The Bible very beautifully says, கர்த்தருக்கு இருளும் வெளிச்சமும் சரி. Oh, the darkness and brightness is one and the same to God Almighty. உன்னுடைய இருளை அப்படி வெளிச்சமாக்கிட்டு போயிடுவார். The Lord will just transform your darkness in a second into brightness. அவருக்கு செத்து போன லாசரும் ஒண்ணுதான், உயிரோட இருக்கிற லாசரும் ஒண்ணுதான். For him, the Lazarus who was in the cave is the same, or the Lazarus who is alive is the same. ஏன்னா செத்து போன லாசர் பேரை சொல்லும் போதே அவனுக்கு உயிர் வந்துரும். Because as soon as the Lord calls out to Lazarus and mentions his name, life will be given to him. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? Hallelujah. நம்மளுடைய சூழ்நிலை எல்லாம் அவ்வளவுதான். All our situations and dire circumstances are so small before God's eyes. நல்ல விசுவாசத்தோடு போராயுதங்களை போட்டுக்கொள். Oh, put it on all the weapons that God has given you with faith. ஜெயம் நம்மளோடதுதான். Oh, victory is definitely yours. நல்லா போராடுங்க. Oh, go into that battle and fight. உங்களுக்கு தோப்பே கிடையாது. You will never have defeat. நீங்க தோக்கவே முடியாது. It is impossible for you to be defeated. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். The Lord will give you the victory. ஏன்னா தேவனுடைய போராயுதங்களை போடும்போது, because when you put on the weapons that God has given you, நீங்கள் ஒரு விசுவாச அறிக்கை செய்றீங்க. you are pronouncing the faith of God. என் புய பலத்தால் அல்ல, it is not by my strength, O Lord. கர்த்தருடைய பலத்தால். It is because of the strength of you, Almighty God. தேவனுடைய போராயுதம் என்னது? What is the weapons of God? அது அவருடைய பலம். Oh, it is his strength. Hallelujah. Hallelujah. அதனால அத போட்டுட்டு நான் போராடும்போது, so therefore when I put up these weapons and I go into the battle, சத்துரு என்ன கண்டு ஓடிதான். the devil will definitely have to flee from my presence. இதுவரைக்கும் ஓடலனா, if he hasn't run up to now in your lives, இப்போயாச்சும் நீங்க போராயுதங்களை போட்டுக்கோங்க. go and exercise that and put on those weapons from now onwards. அவன் ஓடிதான் ஆக வேண்டும். he will definitely have to flee from you. நீங்கள் ஜெயித்து தான் ஆக வேண்டும். it is definite that your victory is for you alone. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். it is definite that you will have to be blessed. நீங்கள் சமாதானமாய் இருக்கத்தான் வேண்டும். and you will definitely live your life in peace. நீங்கள் செழிப்பாய் வாழ்ந்து தான் ஆக வேண்டும். and you will have to live a life of flourish and blessedness. இது உங்கள் மேல் கர்த்தர் செலுத்தின அந்த ஆசீர்வாதம். oh, these are the things that the Lord has given you as his blessing. அது அவர் பேசின வார்த்தை. it
It is the word that he has spoken to you. அது திரும்ப சும்மா வராது. It will not come back void. அது தன் காரியத்தை செய்யாம அவர்ட்ட Oh, வராது. it will not come back and return in void. அது வேதம் சொல்லுகிறது. The Bible says. அதாவது அம்பரா துணியிலே துளைக்கப்பட்ட அம்பு எப்படி அந்த காரியத்தை செய்து வருமோ அதை விட மேலான வல்லமை உள்ளது தேவனுடைய வார்த்தை. Just like an arrow pierces the weapon and accomplishes its purpose, so is the word of God. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். Oh, the Lord will give you the victory. ஓ உன்னுடைய போராட்டத்தை குறித்து நீங்க இனிமேல் கவலையே படக்கூடாது. Do not be afraid of the battles that you are facing. ஏனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் சொல்லுகிறார் ஜெயம் நம்மளுடையது. Because the Lord is speaking to you and me and saying victory is yours. அவன்தான் தோத்து போனவன். It is the devil who is the man who is defeated. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். Oh, you and me have been called to be victorious. நீங்களும் நானும் ஆள பிறந்தவர்கள். You and me have been called to reign. நீங்களும் நானும் வாழ பிறந்தவர்கள். And you and me are called to live a life for Christ. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். And you and me have been called to be blessed. ஹalleluya சொல்லலாம். Hallelujah. எல்லாம் எழுந்து நிற்கலாம். May we all stand up in prayer. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Close our eyes. எங்கள் அன்புள்ள தகப்பனே, Our heavenly Father Jesus, உம்முடைய பரிசுத்த பாதத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். Lord, we kiss and we worship your holy feet, O Lord. இன்றைக்கு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி பேசின உம்முடைய சத்தியங்களுக்காக உம்மை துதித்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you for revealing and speaking to us through your words, O Lord. அன்புள்ள பரலோக தகப்பனே, Our heavenly Father, எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா, we commit ourselves to you, Lord. நீரே எல்லாம் ஆண்டவரே. You are everything, my God. எல்லா சூழ்நிலையும் நீங்க தான் ஆண்டவரே. In every circumstance, it is you, Father. உம்முடைய முழு போராயுதங்களையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். We understood all of the weapons that you have given us, Lord. நாங்கள் அதை அணிந்து கொண்டு விட்டோம் And we ஆண்டவரே. have put it on from today onwards. இனி எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய நாமத்திலே ஜெயம், Oh, from today onwards, in your name, we have the victory, Lord. ஜெய கிறிஸ்து எங்களோடு இருக்கிறீர். Oh, the victorious Christ is with us. சாவாமை தரித்து கொண்டவர் எங்களோடு இருக்கிறீர். Oh, the one who overcome death is with us. பிசாசின் அதிகாரத்தை உரித்து போட்டவர் எங்களோடு இருக்கிறீர். Oh, the one who destroyed the works of the devil, you are with us, Lord. இருளை ஒளியாக்கினவர் எங்களோடு இருக்கிறீர். You are the one who turned darkness into light. ஆண்டவரே, நாங்கள் ஜெயிக்கிறோம் உம்முடைய நாமத்தில். Lord, in your name we claim the victory, Father. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு எப்பொழுதும் இருந்து எங்களை நடத்துவீராக. Holy Spirit, may you be with us always and lead us in accordance to God. வந்த ஒவ்வொரு குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். Lord, now I bless all the families that you brought to church today. பிள்ளைகள் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. Oh, give them victories in their lives, my Father. எல்லா பலவீனங்களும் நீங்கட்டும். May all the weaknesses flee from their presence. எல்லா சோர்வுகளும் நீங்கட்டும். Oh, may all the tiredness from their lives disappear. எல்லா பயங்களும் நீங்கட்டும். And may all the fears flee from them, Lord. எல்லா தோல்விக்குரிய அறிகுறிகள் எண்ணங்கள் நீங்கட்டும். And all the thoughts that give them the thoughts of defeat, may they be gone in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே In the name of Jesus. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஆத்துமாக்கள் வாழ்க்கையிலும் ஜெயம் உண்டாவதாக. May there be victory in every person's life and every soul's life, O Lord. அவர்கள் இனி சந்திக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை கொடுக்க வேண்டுமாய் All of ஜெபிக்கிறோம். the circumstances that these people meet, we give them the blessings to be victorious. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதியும் தகப்பனே. Oh, in the name of Jesus, we pray that you will bless them, Lord. எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சாத்தானின் வல்லமைகளை Oh, all the powers of darkness that stand up against us. இயேசுவின் நாமத்திலே கடிந்து In கொள்ளுகிறோம். the name of Jesus, we overcome them, Lord. பொல்லாத சாத்தானே, Oh, you devil. இயேசுவின் நாமத்திலே In the name of Jesus, எடேவன் கையை என்று சொல்லி take away their hands from the lives of these அவனை children. நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். And Lord, we defeat him in your name. பொல்லாத சாத்தானே, Oh, you devil. இயேசுவின் நாமத்திலே உன்னை நாங்கள் கடிந்து In the கொள்ளுகிறோம். name of Jesus, we overcome you. சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னை அதமாக்கி In the நாங்கள் name of Jesus, we put you to shame. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெயத்தை எடுக்கிறோம். And we claim the victory in the name of my Lord and Savior இனி ஒரு Jesus. காலம் நீ எங்கள் வாழ்க்கையில செயல்பட உனக்கு அனுமதி இல்லை. You do not have the permission to act in our lives even for a moment. இயேசுவின் நாமத்திலே அப்பாலே போ In the சாத்தான். name of Jesus, we command you to go behind us, Satan. இயேசுவின் நாமத்திலே போ வெளியே என்று சொல்லுகிறோம். Oh, we pronounce and we command you, Satan, to be gone in the name of Jesus. ஹalleluya. Hallelujah. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தகப்பனுக்கு ஸ்தோத்திரம். We worship and we thank you, Lord. You hear our prayers.
இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயத்தை And பெற்றுக்கொள்கிறோம். in the name of Jesus we claim the victory. ஒவ்வொரு குடும்பத்தை அளவில்லாம ஆசீர்வதி. Lord, without measure bless all these families. பிள்ளைகள் சம்பூரண சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து வாழட்டும். May there be a completeness of happiness and joy in their lives, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we pray.